கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக குட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு நாள்லையும் இந்த ஒரு கன்வென்ஷனில் தேவன் அநேக காரியங்களை நமக்கு கொடுத்தாரு, வெளிப்படுத்தினார். ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி நாம் ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடம் எதன் அடிப்படையிலான ஒரு பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராஃபட்டிக் பேஸ் பண்ண ஒரு பாடம், ஒரு ப்ராஃபஸி ஸ்டடியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த டைட்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, சீக்வன்சிங் மேஜர் ப்ராஃபட்டிக் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் 1874 டு த எண்ட் ஆஃப் த லிட்டில் சீசன். அப்படின்னா 1874 லிட்டில் சீசன் கொஞ்ச காலம், அது எப்போ நடக்க போகுதுங்க, 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த ஒரு காலப்பகுதி வரைக்கும் நடக்கக்கூடிய மேஜர் ப்ராஃபட்டிக் ஈவெண்ட்ஸை வரிசை கிரமமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்வன்ஸாக அடுத்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம பார்க்கறதுக்கான நோக்கம், இப்படி பார்க்கறதுக்கான நோக்கம் ஒரு பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம பிஸ்னஸ் மீட்டிங்கில் ஸோ ஒன் ஆஃப் த ரிக்வஸ்ட்டாக இந்த ஒரு ரெக்வஸ்ட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர்ஸ் கிட்ட இருந்து வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நாம் இந்த ப்ராஃபட்டிக் ஈவெண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் வந்த காரணத்தினால நாம் இந்த பாடத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக இந்த பாடம் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1874 லிட்டில் சீசனுடைய எண்டு வரைக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்களை அப்படியே ஆர்டராக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா இது ஒரு வாஸ்டான ஒரு ப்ராஃபட்டிக் கண்டென்ட்டாக இருந்தாலுமே, அதாவது இந்த ப்ராஃபட்டிக் கண்டென்ட்குள்ளே நிறைய விஷயங்கள் வர வேண்டியதாக இருக்கும். ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேக விஷயத்தை நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ஏன்னா எடுத்திருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றதுனால அநேக விஷயத்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். அதில் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டருக்கு அழகாக ஃபிட் ஆகிறதுனால அதை நம்ம நினச்சிருப்போம். சில விஷயங்கள் உதாரணத்துக்கு பிளேக்ஸ்னால் ரெவலேஷன் 16 படிக்கக்கூடிய வாதைகள் இருக்கு இல்லையா, அந்த வாதைகள் சில இடத்துல நம்ம பார்க்கறதுக்கு அவசியப்படுறதுனால அதை குறித்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த சீக்வன்ஸுக்கு சில இன்ஃபர்மேஷன் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ பட் நாம் இந்த ஒரு ப்ராஃபஸி ஸ்டடியை பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபட்டிக் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நம்ம டொக்மேட்டிக்காக இருக்க போகிறது கிடையாது. அப்படின்னா இது இப்படி தான் அப்படின்னு என்ன பண்ண போகிறது கிடையாது. உதாரணத்துக்கு எதிர்காலத்தில் நடக்க போகிற தீர்க்க தரிசனத்தை அப்படி நாம் சொல்ல போகிறது கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம தீர்க்க தரிசனத்தின் மாணவர்கள், நாம் தீர்க்கதரிசிகள் இல்லை இல்லையா. ஸோ ஆனால் அதே சமயத்தில் நாம் இந்த சீக்வன்சிங் பார்க்கும்பொழுது நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலின்படி இந்த சீக்வன்ஸ் தான் ஸ்கிரிப்சுரலாக சவுண்டாக இருக்கும், ஆவிக்குரிய ரீதியில் இதுதான் பலமாக இருக்கும், இந்த ஆர்டர் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த சீக்வன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே நம்ம ப்ராஃபசிஸ் அப்படின்னு எடுத்துக்கணும்னாலே எதை பற்றின அநேக ப்ராஃபசிஸ் இருக்கும், கிறிஸ்தவ மண்டலத்தை பற்றின ப்ராஃபசிஸ் இருக்கும். அதுக்கப்புறமா சிலது இஸ்ரேல் தேசத்தை ரிலேட் பண்ணதாக இருக்கும், சிலது கிறிஸ்துவின் சபையை ரிலேட் பண்ணதாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போது நாம் என்ன பண்ண போகிறதில்லன்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன் தனித்தனியாக பார்க்க போகிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தனித்தனியாக பார்த்தா ஒன்றுத்துக்கு ஒன்று இருக்கக்கூடிய தொடர்பு நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரியாமல் போயிடும். ஸோ அதனால் நாம் எப்படி பார்க்க போகிறோம் இந்த ஸ்டடியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த சீக்வன்ஸில் எல்லா விஷயங்களும் வரும். அதாவது கிறிஸ்தவ மண்டலத்தை பற்றின ப்ராஃபஸியும் வரும், இஸ்ரேலை பற்றின ப்ராஃபஸியும் வரும், உண்மையான சபை குறித்ததான தீர்க்க தரிசனம் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதனால் நாம் இது எல்லாமே ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே போட்டு அதை புரிந்து கொள்வதற்கு என்ன பண்ண போகிறோம்னா நாம் முயற்சி செய்ய போகிறோம். ஸோ அதனால் 1874 நாம் ஆரம்பிக்க போகிறோம். பட் அங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்வுகளுடைய புரிந்து கொள்ளுதலும் நமக்கு இருக்கணும். அதனால தான் நம்ம எதை குறிச்சும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுவடையின் காலப்பகுதிக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பீரியட் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1874 கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் வரைக்கும், மகா உபத்திரவத்தின் காலப்பகுதி வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது ஆர்டரா. அடுத்தது ரெண்டாவது பீரியடை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மகா உபத்திரவ காலப்பகுதியில் என்ன நடக்க போகுது. அடுத்தது தேர்ட் பீரியட் நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் பார்க்க போகிறோம்னா, மகா உபத்திரவம் முடிஞ்ச பிறகு வரப்போகிற மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதியிலிருந்து லிட்டில் சீசன் வரைக்கும் என்ன நடக்க போகுது.
கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய 4th பீரியட், 4வது பீரியட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லிட்டில் சீசனில் என்ன நடக்க போகுது. ஸோ அப்போ ஓவராலாக நம்ம எதை பற்றி ப்ராஃபஸி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வேற ஒரு பேர் கூட வைக்கலாம். ஆக்சுவலாக எதை பற்றி பார்க்குறோம், இந்த கம்ப்ளீட் டைம் பீரியட் எடுத்திங்கன்னா இந்த கம்ப்ளீட் டைம் பீரியடு எதை பற்றி சொல்லுது, கம்ப்ளீட்டாக 1874 லிட்டில் சீசன் வரைக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒட்டுமொத்த 1000 இயர்ஸில் என்ன நடக்க போகுது. ஸோ இந்த ப்ராஃபஸி எதை பற்றினா ஒட்டுமொத்த 1000 ஆண்டு அரசாட்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் முக்கியமான டேட்ஸில் என்ன நடந்துச்சு இது வரைக்கும், இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, இதுதான் நாம் பார்க்க போகிறோம். புரிஞ்சது இல்லையா எல்லாருக்கும்? ஓகே ஃபைன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1874 நம்ம ஆரம்பித்தாலுமே இந்த சப்ஜெக்ட் நம்ம எங்கேருந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு முன்னாடி இருந்து ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த அறுவடையின் காலப்பகுதி ஆரம்பிக்கணும்னா சில மிக முக்கியமான நிகழ்வுகள் நடக்க வேண்டிய அவசியமாக இருந்துச்சு தேவனுடைய திட்டத்தில். ஸோ அதனால் அந்த காலப்பகுதியிலேருந்து நம்ம ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும். அப்படின்னா 1874 நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்பாக ஒரு சில மிக முக்கியமான நிகழ்வுகள் நடந்துச்சு, சில முக்கியமான டேட்ஸ் இருக்குது. அது என்ன டேட்னு சொல்ல முடியுமா? 1874க்கு முன்னாடி, ஆக்சுவலாக 1874க்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸுக்கான எல்லா ஆயத்தங்களும் அந்த டேட்ல இருந்து நடக்க ஆரம்பிச்சுது. 1799, வெரி குட். 1799 இருந்து 1874 வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் 1874க்கு அப்புறமா நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு மிகவும் உதவிகரமாகவும் அதை ஆயத்தம் பண்ணக்கூடிய விதமாகவும் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதை எப்படி கூட சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலப்பகுதியை த டைம் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் கூட நம்ம சொல்லலாம். எதுக்கான ப்ரிப்பரேஷன்? 1874க்கு அப்புறமா நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ல ஒரு சில டேட்ஸ் போடும்பொழுது, சில பாயிண்ட்ஸ் பேசும்பொழுது நான் மட்டும் பேச போகிறது, நீங்களும் பேச போறீங்க. ஏன்னா ஏற்கனவே இதில் நிறைய டேட்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். நிறைய ப்ராஃபஸிஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சீக்வன்ஸ் பண்ணுறது தான் இந்த பாடத்துடைய நோக்கம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? சீக்வன்ஸிங்னா என்ன அர்த்தம்? அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது அதை வரிசை கிரமமாக பார்க்கறது தான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபஸினுடைய விளக்கத்துக்குள்ள நம்ம ஆழமாக என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். ஏன் அப்படி போக மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய ப்ராஃபஸிஸ் என்ன பண்ணியாச்சு நம்ம பார்த்துட்டோம், அங்கங்க பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஆர்டராக என்ன பண்ணலாங்க, அதை சீக்வன்ஸ் பண்ண நம்ம முயற்சி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கிறது ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1799 அப்படின்னு ஒரு டேட் எடுத்துக்கும் பொழுது இந்த டேட்டுக்கு பைபிள் ஒரு பேர் கொடுத்துருக்கு. அது என்ன பேர்? சத்தமே வர மாட்டேங்குது இந்த பக்கம். முடிவு காலம், த டைம் ஆஃப் த எண்ட் அப்படின்னு ஒரு இந்த டேட்டுக்கு பைபிள் ஒரு பேரே கொடுத்துருக்கு. அந்த பேரை நம்ம எங்க படிக்கிறோம்? தானியேல் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ டேனியல்ல கிளியரா நம்ம பார்த்துட்டோம். முடிவு காலமானது எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது 1799 ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த முடிவு காலத்தில் இருந்து என்ன ஒரு விஷயம் நடக்கும்ன்றத தேவன் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1799 இருந்து தான் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகமே என்ன ஆகும், வெரி குட், இருண்ட காலம் என்ன ஆகுதுங்க, முடியுது. ஏன் இருண்ட காலம் முடியுது, டார்க் ஏஜஸ் ஏன் முடியுது அப்படின்னு பார்க்கும்போது 1799 போப்பு மார்க்கத்தினுடைய அந்த பர்சிக்யூட் பண்ணக்கூடிய, அதாவது சபையை துன்பப்படுத்தக்கூடிய அந்த வல்லமை என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அது முடிஞ்சதுனால தான் இப்போ நாம இப்படி உட்காந்து இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், கூடிக்கொண்டு இருக்கோன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தது 1799க்கு அப்புறமா 1806 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹோலி ரோமன் எம்பரரை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடத்திடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது நெப்போலியன் சீனில் வந்துடுறாரு. நமக்கு நல்லா தெரியும் 1799 நெப்போலியன் என்ன பண்ணுறாருன்னா போப் 5-6 அரெஸ்ட் பண்ணுறாரு. சரிங்களா? அவர் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா போப்பை நெஞ்சு மேலாம் எடுத்து உதைக்கல, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாரு. சரிங்களா? அரெஸ்ட் பண்ணதுனால என்ன ஆயிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இறந்துடுறாரு. யாரு? போப் பயஸ் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. ஸோ ஆனால் இறந்துட்டு ஏதோ நல்லது பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த போப் வருவார்ல அவரு கூடவே நெப்போலியன் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் போட்டார். ஸோ அவர் அலையன்ஸ் போட்டதுலேருந்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் ஒன்று பார்த்துருக்கோம்ல, ஒரு மிருகம் பார்த்துருக்கோம்ல, ஆமாவா இல்லையா? நான் ஏன் இது அப்படிதான் போவோம் நம்ம சீக்வன்ஸாக பார்த்ததுனால, ஏன்னா எந்த விசுவாசத்தில் இதுக்குள்ளே போயிருக்கு இந்த பாடத்துக்குள்ள நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் நிறைய என்ன பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்துருக்குன்ற விசுவாசத்தில். சரியா? அப்போ 17th சாப்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிருகம் இருக்குல்ல, அந்த மிருகத்துக்கு எத்தனை தலை இருக்குது?
7 தலை இருக்குதுல்ல, அந்த 7 தலையினுடைய 5வது தலையினுடைய ஆரம்பம் 1806 என்ன ஆகுது, ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது மட்டும் தான் நடந்துச்சா 1799 அப்புறமா? இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1799 பைபிள் என்ன ஆகுதுங்க, பைபிள் சொசைட்டிஸ் எல்லாமே பெருக ஆரம்பிக்குது. பைபிள் சொசைட்டிஸ் எல்லாமே பெருக ஆரம்பிக்குது. அது வரைக்கும் பைபிள்ஸ் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகலை. அந்த அளவுக்கு அதிகப்படியாக பைபிள்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி 1799 அப்புறமா பைபிள் இப்படி பிரிண்ட் ஆகும்னு பழைய ஏற்பாட்டில் வேற எதாவது நிழல் இருக்கா? பிரதர் 1799 அப்புறமா பைபிள் நிறைய பிரிண்ட் ஆகுன்ற இந்த பாயிண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு பழைய ஏற்பாட்டில் எதுனா நிழல் இருக்கா அப்படின்னு கேட்குறேன் நான். இருக்கு. ஆக்சுவலா சபை வனாந்திரத்துக்கு போச்சா எவ்வளோ நாள்? 1260 வருஷம். அந்த சபையை அடையாளப்படுத்தக்கூடிய எலியா எத்தனை வருஷம் வனாந்திரம் போனாரு? 3.5 வருஷம். 3.5 வருஷம் கழிச்சு என்ன வந்துச்சு? அங்க மழை வந்துச்சு. அந்த மழை எதை அடையாளப்படுத்துது? எக்ஸாக்டா இந்த 3.5 வருஷம் 1260 வருஷம் முடிஞ்ச உடனே பைபிள் சொசைட்டிஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெருக ஆரம்பிக்குது. ஸோ இது பெருக ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று அப்படியே லிங்காக இருக்கும். இது பெருக ஆரம்பிக்கிறது அதுக்கு அடுத்தது எந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் நிறைவேற உதவியாக இருக்கிறது. சரியா? அது என்னன்னு என்ன பண்ணலாம், வரலாம். ஏன் நான் திரும்பியும் சொல்லிட்டு திரும்பி நம்ம நிறைய ப்ராஃபஸிஸ்க்கு என்ன பண்ணுவோம், போவோம். ஏன்னா நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. ஜூப்ளி பார்க்கலாம், 2300 ராப்பகல் பார்க்கலாம், ப்ராஃபஸிஸ் பார்க்கலாம், எல்லாம் சேர்த்து என்ன பண்ண போகிறோம் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்படி பைபிள் சொசைட்டிஸ் பெருகினது அடுத்தது 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு உதவியாக இருந்துச்சு. அது எப்படி உதவியாக இருந்துச்சுன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி அடுத்த முக்கியமான டேட் என்ன? 1799 அப்புறமா 1881. ரொம்ப தூரம் போயிட்டீங்க, வரலாம். 1829. வெரி குட் பிரதர். ஏன் 1829? மில்லர் மூமெண்ட். வெரி குட். ஸோ அதுக்கும் தானியலுக்கும் என்ன சம்பந்தம்? 1290 நாள் இல்லை, அது அடுத்தது 1290 நாள் செல்லும், அவ்வளோதான். அந்த செல்லும் எங்கே வந்து முடியும், நமக்கு இங்கே வந்து முடியும். ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல மில்லர் மூமெண்ட் என்ன ஆகுதுங்க, ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதுதான் தானியல் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தா 1290 நாள். கரெக்டாக 90 நாள். ஓகே. ஸோ மில்லர் மூமெண்ட்னுடைய ஆரம்பம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதே மில்லர் மூமெண்ட்னுடைய ஆரம்பத்தை பற்றி வெளிப்படுத்தும் விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன முக்கியமான டேட்டு? 1846. வெரி குட் பிரதர். ஏன் 1846 முக்கியமான டேட்? ஃபேண்டாஸ்டிக். 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ முடியுது? 1846ஓட 2300 ராப்பகல் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுது. பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்? 1846ல பரிசுத்த ஸ்தலம் என்ன ஆயிடுச்சு, சுத்திகரிக்கப்படுது. அதுதான் 2300 ராப்பகலினுடைய தீர்க்க தரிசனம். கரெக்டுங்களா? ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1846ல என்ன ஆச்சு? இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துடைய இந்த இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில மிக முக்கியமான உபதேசங்களை முன்னாடி வச்சு இந்த உபதேசங்கள் தான் உண்மையான உபதேசம், அதாவது அவங்களுடைய தவறான உபதேசங்களை முன்னாடி வச்சு இதுதான் உண்மையான உபதேசம், இதை பின்பற்றக்கூடியவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணும்பொழுது உண்மையான கிறிஸ்தவர்கள் பயங்கரமான வேத ஆராய்ச்சிக்குள்ள இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்லர் மூமெண்ட் தான். அப்போ அந்த உண்மையான வேத ஆராய்ச்சியாளர்கள்லாம் எதுக்கு ஒத்து போக மாட்டாங்க, இந்த இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ்குள்ள ஒத்து போக மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு டீம் ஆயிட்டாங்க. யாரெல்லாம்? இந்த கள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு டீம் ஆயிட்டாங்க. அப்போ யார் மட்டும் தனியாக இருக்கிறது? உண்மை கிறிஸ்தவர்கள் மட்டும் தனியாக இருக்கிறாங்க. ஸோ தட் பரிசுத்த ஸ்தலம் என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த இடத்துல சுத்திகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டாக்டரின் தான் உண்மை, பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துடைய டாக்டரின் தான் உண்மை, மற்றதெல்லாம் தப்பு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. இதுக்குள்ள வராதவங்க யாருமே கிறிஸ்தவர்கள் இல்லை, இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் முடிவு பண்ணுது. அப்படின்னா உண்மை கிறிஸ்தவர்கள் யாருமே அதுக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. கரெக்டா? உண்மை கிறிஸ்தவர்கள் யாருமே அதுக்குள்ள போக மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது ராங் டாக்டரின் என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த இடத்துல உண்மை கிறிஸ்தவர்கள் தெரிஞ்சிருச்சு. அதனால பரிசுத்த ஸ்தலம் என்ன ஆயிடுச்சுங்க, சுத்திகரிக்கப்பட்டுருச்சு. பட் அப்படி சுத்திகரிக்கப்பட்டாலுமே கூட இந்த இடத்துல வீடு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆயிடுச்சு.
ராங் டாக்டரின்ஸ் எடுத்து போட்டாச்சு, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் வந்து நிரப்பணும்ல, ராங் டாக்டரின் இருந்த இடத்துல உண்மையான டாக்டரின் நிரப்பணும் இல்லையா? அதை வந்து நிரப்பினது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th மெசேஞ்சர், 7ஆம் கால சபையின் தூதன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நிரப்புறாரு. ஸோ இப்போ அடுத்தது 1846 எந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு? 2300 ராப்பகல். யோசிச்சு பாருங்க, ஹார்வெஸ்ட்டுக்கு எவ்வளோ பெரிய ஆயத்த பணிகள் என்ன இருக்கு நடந்திருக்கு. 1874 ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக இத்தனை ஆயத்த பணிகள் அந்த இடத்துல நடந்திருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். ஸோ அடுத்து முக்கியமான டேட் என்ன? 1870. இது என்ன 1870 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது தலை போயிடுச்சு. எந்த 5வது தலை? நெப்போலியனுடைய அந்த அலையன்ஸ் இருந்துச்சுல, போப்போட அந்த 5வது தலை போய் அடுத்தது 1870 விக்டர் இமானுவேல் டைனாஸ்டி 6வது தலை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வருது. இப்போ இதுதான் 1870 முக்கியமான டேட். 1870க்கு அப்புறம் என்ன முக்கியமான டேட்? 18 சவுண்டே வர மாட்டேங்குது. 74 72 ப்ராஃபஸி அப்படின்னு எடுத்துக்கணும்னா இதுவும் ஒரு முக்கியமான டேட்டு தான். வெரி குட் பிரதர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1872 தான் ஆதாம் உருவாக்கப்பட்டு 6000 வருஷம் என்ன ஆகுது முடியுது. ஆதாம் உருவாக்கப்பட்டு 6000 வருஷம் இப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியுது. நமக்கு எக்கச்சக்க வசன ஆதாரம் இருக்கு, நிறைய ப்ரூஃப் பண்ணலாம். 2 வருஷம் ஏதேன் தோட்டத்தில் அவர் இருந்தார் அப்படின்றது அதுக்குள்ள இப்போ நம்ம போல. ஸோ 1872 முக்கியமான டேட் இதுதான். ஸோ இப்போ இது வரைக்கும் எதை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஹார்வெஸ்ட் நம்ம கவர் பண்ணியாச்சு. புரிஞ்சுங்களா? பிஃபோர் ஹார்வெஸ்ட் நம்ம கவர் பண்ணியாச்சு. மொத்தம் எத்தனை பீரியட் பார்க்க போறோம்? 4. என்னென்ன என்னவோ பார்க்க போறோம். பிஃபோர் ஹார்வெஸ்ட் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பீரியட் எது? 1874 மகா உபத்திரவம் வரைக்கும் என்ன நடக்க போகுது. அடுத்தது 2வது மகா உபத்திரவத்தை என்ன நடக்க போகுது. 3வது மத்தியஸ்தர் ஆளுகையிலிருந்து லிட்டில் சீசன் வரைக்கும் என்ன நடக்க போகுது. 4வது லிட்டில் சீசன்ல என்ன நடக்க போகுது. ஓகே சரி, இப்போ நம்ம எந்த பீரியட்குள்ள போகலாம்? ஃபர்ஸ்ட் பீரியட்குள்ள என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா போகலாம். ஃபர்ஸ்ட் பீரியட் எதுல இருந்து இது வரைக்கும்? 1874 மகா உபத்திரவ காலப்பகுதி வரைக்கும். மகா உபத்திரவ காலப்பகுதி வரைக்கும். ஸோ இந்த பீரியடுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு தெளிவான ஒரு தெளிவு வேணும். எதை பத்தின ஒரு தெளிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா உபத்திரவன்ற காலப்பகுதினா என்ன அப்படின்ற ஒரு தெளிவு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியிலுமே கூட 1914 மகா உபத்திரவ காலப்பகுதி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயத்தில். நாம மகா உபத்திரவ காலப்பகுதியில் என்ன பண்றோம் இருக்கிறோம் அப்படின்னு கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஏன்னா லவோதேக்கியா கால சபை முழுக்க அநேக உபத்திரவங்கள் வரக்கூடிய காரணத்தினால இப்படி ஒரு கன்க்ளூஷன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நாம் இந்த பீரியடை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல மகா உபத்திரவ காலம்னா என்னன்றது என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். அதை பத்தி பைபிள் என்னென்ன எங்கெங்க சொல்லுதுன்றதை பார்த்துட்டோன்னா அதை பத்தின ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஸோ பைபிள் மகா உபத்திரவ காலம் அப்படின்ற ஒரு காலத்தை பத்தி ஒரு 3 முக்கியமான இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுது. எந்தெந்த இடத்துல? மத்தேயு, வெரி குட், 1. அடுத்தது ஆனா அந்த 3 இடத்துலயுமே ஒரே மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். தானியல் 1, மத்தேயு 1 வந்துருச்சு, தானியல் வந்துருச்சு. அடுத்தது வெரி குட் பிரதர், வெளிப்படுத்தின விசேஷம். ஸோ தானியல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்படின்னா தானியேல் 12:1 என்ன பார்க்கிறோம்? உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நிற்கிற அப்படின்னு வருது இல்லையா? ஆக்சுவலா தானியேல் 12ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி யார் நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மிருகங்கள் எழுந்து நிற்கும். ஆனா 5வது ஒரு மிருகம் எழுந்து நிற்காது. அதுக்கு பதிலாக யார் எழுந்து நிற்கிறாரு? மிகாயேல் எழுந்து நிற்கிறார். அப்படின்னா தானியேல்ல எழுந்து நிற்பது எதை அடையாளப்படுத்துதுன்னா ஆளுகை செய்வதை அடையாளப்படுத்துது. அப்படின்னா இந்த இடத்துல யாருடைய ஆளுகை அடையாளப்படுத்துது? மைக்கேலுடைய ரெயின். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தை அது அடையாளப்படுத்துது. ஸோ அப்போ கிரைஸ்டனுடைய கிங்டம் ஆரம்பிச்சிட்ட பிறகுதான் அதுக்குள்ளதான் எது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபுத்திர காலம் நடக்கும். மகாபுத்திர காலம் முடிஞ்சிட்ட பிறகு கிறிஸ்துவ ராஜ்யம் என்ன ஆகாது? ஆரம்பிக்க போறது கிடையாது. ஸோ அதில் நம்ம தெளிவாக இருக்கும். அப்போ ஒரு பாயிண்ட் மகாபுத்திரம் அப்படின்ற ஒரு காலத்தை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும்
அப்படி நடந்ததில்ல. ஆனால் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமாவும் என்ன பண்ண போகிறதில்ல, அப்பேற்பட்ட ஒரு காலப்பகுதி வர போகிறதில்ல. அப்பேற்பட்ட காலப்பகுதி தான் மகா உபத்திரவ காலப்பகுதி. மத்தேயிலும் ஆண்டவர் அதே தான் என்ன பண்ணுறாருன்னா மென்ஷன் பண்ணுறாரு. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும், இது வரைக்கும் நான் என்ன பண்ணல, நடக்கல, இனிமேலும் சம்பவியாததுமான அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் அப்படி என்ன பண்ணாது, ஏன் நடக்காது, ஏன் நடக்காது, ஏன்னா அதுக்கப்புறமா வெளியரங்கமான ராஜ்யம் தான், அதுக்கப்புறம் என்ன ஆகாதுன்னு பார்த்து நடக்காது. அப்பேற்பட்ட மிகுந்த உபத்திரவ காலம் உண்டாயிருக்கும். சரிங்களா? அப்படின்னா ரெண்டு இடத்துல இந்த உபத்திரவ காலத்தை பத்தி படிச்சிட்டோமா? இந்த வார்த்தையை, இதே வார்த்தை வேற எங்க இருக்கு பதில் சொல்லிட்டீங்க, வெளிப்படுத்தும் விசேஷத்துல இருக்குன்னு பதில் சொல்லிட்டீங்க. ஆனா அடுத்து முக்கியமான பதில் அதுல என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தும் விசேஷத்துல எங்க இருக்கு? யாரா கேட்டா சொல்றீங்க, சத்தமா சொல்லுங்க. வெரி குட் பிரதர். ஏழாம் வாதை. வெரி குட். வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. ஸோ அப்படின்னா ரெவலேஷன் கிளியரா சொல்லுது, 7th பிளேக்ல பூமி மிகவும் அதிர்ந்தது அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இதே வெளிப்படுத்தும் விசேஷத்துல பூமி இதுக்கு முன்னாடி எப்போ மிகவும் அதிர்ந்தது, எப்போ நடந்தது, எப்போ பார்த்தோம், அதை எந்த சீல்ல பார்த்தோம்? 6th சீல்ல பார்த்தோம் இல்லையா? பூமி மிகவும் அதிர்ந்தது எப்போ? அப்போ 6ஆம் முத்திரையினுடைய முடிவில். அது எதை அடையாளப்படுத்துது? பிரெஞ்சு புரட்சி. அப்போ இந்த இடத்துல பூமி மிகவும் அதிர்ந்ததுன்னா இதுவும் ஒரு புரட்சி, ஆனா பிரெஞ்சு புரட்சியோட பெருசா இருக்கும். அது 10ல் 1, இது மீதி இருக்கக்கூடிய 9 என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா விழக்கூடிய காலம். அப்பேற்பட்ட ஒரு அதிர்வு பூமி முழுக்க விடும்பொழுது, பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு, அப்படின்னா ஆதாம் படைக்கப்பட்டதுல இருந்து அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி என்ன பண்ணதில்ல, உண்டானதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவ்வளோ பெரிய புரட்சியெல்லாம் உலகம் என்ன பண்ணதே கிடையாது, பார்த்ததே இல்லை. அப்படின்னா மத்தேயு, தானியல், ரெவலேஷன் இந்த 3 வசனத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே வார்த்தைகள் என்ன வருது? என்ன வருது? மகா உபத்திரம் வருதா? இது வரைக்கும் சம்பவித்திராத. அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் ஒரே மாதிரி 3 வசனத்துல என்ன ஆகுது, வருது. அப்படின்னா கிளியரா ஒரு பாயிண்ட் என்ன புரியுது, 3 வசனமும் ஒரே காலப்பகுதியை பத்தி என்ன பண்ணுதுங்க, பேசுது. அப்போ 3 வசனமும் ஒரே காலப்பகுதியை பேசுது. ரெவலேஷன் அது எந்த காலப்பகுதின்னு சொல்லிருச்சு. அது எந்த காலப்பகுதி? 7ஆம் வாதை. 7ஆம் வாதை. ரெவலேஷன்ல மொத்தம் எத்தனை வாதை? 7 வாதைகள். கரெக்டா? 7 வாதைகள். 7 வாதைகளும் 7 சம்பவங்கள். அந்த சம்பவங்கள் பாபிலோன் அழிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 7 சம்பவங்களும் லவோதிக்கேயா கால சபையில் என்ன ஆகும், நடக்கும். 7ஆம் வாதையில தான் இது நடக்குதுன்னா, அப்ப 7ஆம் வாதையினுடைய முன்னாடியே யார் முடிஞ்சிருவாங்க, சபை முடிஞ்சிரும், நமக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா ஒரு சிம்பிள் பாயிண்ட், மகா உபத்திரவ காலப்பகுதி என்பது லவோதிக்கேயா கால சபை முழுக்க இருக்குமா, அல்லது லவோதிக்கேயா கால சபையினுடைய முடிவில் இருக்குமா? முடிவில் இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி, ஒரு ஸ்பெசிபிக், ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகா உபத்திரவ காலப்பகுதி. அந்த மகா உபத்திரவ காலப்பகுதியை தான் மத்தேயில எப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் அப்படின்னு சொல்றாருல, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லியிருப்பார். என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி என்ன பண்ணிக்கோங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த மாறி காலம் என்பது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா வின்டர் டைம் பீரியட். நீங்க ஓடுறது எங்க, ஓடாதீங்க. வின்டர்ல என்ன பண்ணாதீங்க, ஓடாதீங்க. ஏன்னா ஓடுனீங்கன்னா அங்க என்ன இருக்குமா, மாபெரும் உபத்திரம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல இருக்கும். ஏன் வின்டர்ல ஓடக்கூடாது, நம்ம எங்கே ஓடணும், அப்போ சம்மர்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், என்ன பண்ணலான்னு கேட்டேன். ஓடலாம், வேற எதுவும் பெருசாக யோசிக்க வேண்டாம். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடணும். ஓடணும்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஓடுறது எப்படிதான் ஓடிதான் ஆகணும். அது எங்கே ஓடுங்கன்றாரு, சம்மர்ல என்ன பண்ணுங்க, ஓடுங்க. சம்மர்ல ஓடுறது என்ன அர்த்தம், சம்மர்ல ஓடுற மாதிரி ஓடணும். அப்படின்னா சபைக்குரிய ஓட்டத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓடணும். சபைக்குரிய ஓட்டத்தை ஓடுறதுன்னா என்ன அர்த்தம், ஜீலா ஓடணும், ஜெலட் மாதிரி ஓடணும், ஸ்டேவான் மாதிரி ஓடணும். இங்க ஈவில் ஸ்பீக்கிங் பேசின்னு ஓடலாமா, மற்ற விஷயத்தை செஞ்சுட்டு ஓடலாமா? ஓடுறதுனா ஓடலாம். ஆண்டவர் தான் சொல்றாரு ஓடுங்க. எங்க ஓடிறீங்க, ஆனா எங்க
வின்டரில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் கிளியர். ஆண்டவர் எப்பவுமே எஸ் ஆர் நோன் தான் என்ன பண்ணுவார், பேசுவார். பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் பேசுவார். இஷ்டம் தான் ஓடுங்க, இல்லைன்னா வின்டரில் என்ன பண்ணுங்க, ஓடுங்க. ஆனால் வின்டரில் ஓடுறவங்க என்னன்னு சொல்லுவாங்க, அறுப்பு காலம் என்ன ஆயிடுச்சு, சென்றது. கோடை காலம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சது. நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அப்போ இந்த வேர்ஸ் என்ன பின் பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, மகா உபத்திரவ காலம் என்பது சபையினுடைய மகிமை அடைதலுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும், நடக்கும்ன்றது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணிடுதுன்னு நமக்கு சொல்லிடுது. ஸோ ஏன்னா திரள் கூட்டம் அது கிளியராக என்ன பண்ணிடுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. அப்படின்னா மகா உபத்திரவ காலப்பகுதி அப்படின்ற ஒரு காலப்பகுதி நடந்துருச்சா நடக்கலையா, நடக்கல. சபை முடிஞ்சிச்சா முடியலையா, முடியல. அவ்வளோதான். ரொம்ப பிளைனாக நமக்கு ஸ்கிரிப்சர்ஸ் என்ன பண்ணுதுங்க சொல்லுது. ஸோ அதுதான் யோவானில் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்ன ஆக போகுது, வரப்போகுது. ஸோ அப்போது அந்த ராக்காலத்தினுடைய உச்சக்கட்டம் எப்போ தான் இருக்க போகுதுன்னா சபையினுடைய நிறைவேறுதலுக்கு அப்புறம் தான். ஸோ அப்போ கிளியராக ஒரு பாயிண்ட் என்ன புரியுதுன்னா, இது இந்த மகா உபத்திரவத்துடைய பல்க்குமே எங்கே தான் நடக்க போகுதுன்னா 7ஆம் வாதைக்குள்ளே தான் நடக்க போகுது. அதுக்கு முன்பாக தான் யாருடைய பிரிதல் நடக்க போகுது, எலியா எலிசாவுடைய செப்பரேஷன் நடக்க போகுது. எலிசா யாருன்னு தெரியும் நமக்கு, யாரு இல்லை, அது சொன்னீங்கன்னா தான் அடுத்தடுத்து என்ன பண்ணுவோம், சபை திரள் கூட்டம். கரெக்டா? அப்போ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 காற்று விடப்படுறதும் சபையினுடைய முத்திரிக்கப்படுதல் பிற்பாடு தான் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இது ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சம்டைம்ஸ் சார்ட் ஆஃப் த ஏஜஸில் நம்ம இந்த ஹார்வெஸ்ட் முழுக்கமே ஷேடட் ஏரியாவாக இருக்கிறதுனால என்ன நினச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ 7ஆம் கால சபை முழுக்கவுமே உபத்திரவமான காலம், மகா உபத்திரவ காலம், 1914 மகா உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்ததுனால அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போகக்கூடாது. எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் பண்ணி பார்க்கும்போது சபை நிறைவேறுதலுக்கு பிற்பாடு தான் என்ன ஆக போகுது, மகா உபத்திரவ காலம் நடக்க போகுது. அது 7ஆம் வாதையில் தான் என்ன ஆக போகுது, நடக்க போகுது. அப்போ இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆகலை, நடக்கலை. அப்படின்னா எப்போ அது முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் தேவன் சொல்வார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைம் பீரியட்ல தான் மத்தியஸ்தர் ஆளுகை, வெளியரங்கமான ராஜ்யத்தின் காலப்பகுதி என்ன ஆகும், ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கிளியராக என்ன புரிஞ்சுக்கிட்டோம், கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள்னா என்னன்னு என்ன பண்ணிட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ இப்போ இது ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதுலேருந்து எது வரைக்கும் பார்க்க போகிறோம், ஃபர்ஸ்ட் பீரியட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பீரியட் எதுலேருந்து எது வரைக்கும், 1874 கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் வரைக்கும், மகா உபத்திரவ காலம் வரைக்கும். கரெக்டா? அப்படின்னா 1874 முக்கியத்துவம் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியல் தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். ஏன் பாக்கியவான், ஏன் பாக்கியவான்? 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் ஏன் பாக்கியவான்? ஏன் பாக்கியவான்னு தானியல்ல சொல்லியிருக்காரு. தானியல் கான்டெக்ஸ்ட்ல நம்ம பார்க்கணும். தானியல் கான்டெக்ஸ்ட்ல நீங்க 12ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா கிளியரா தானியல் என்ன கேட்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டா செகண்ட் கமிங் சொல்லிடுவோம். பட் இந்த பாயிண்ட் 1874 டேட்டை நம்ம கொடுத்தாலும், ஆண்டவர் செகண்ட் கமிங்ல வந்தாலுமே டேனியல் 12th சாப்டரை நம்ம கான்டெக்ஸ்ட்ல நம்ம எடுத்து படிக்கும்பொழுது அது நமக்கு அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, தானியல் 12ஆம் அதிகாரத்தில் தானியல் கேட்பார், ஆண்டவரே அர்த்தம் புரியல, அதுக்கு என்ன பண்ணுங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவார், தானியலே போகலாம், முடிவு காலம் மட்டும் இது என்ன இருக்கும், புதை பொருளாக வைத்திருக்கப்படும். முடிவு காலம் என்பது என்ன, 1799. அதுக்கப்புறம் சொல்லுவார் 1290 நாள் செல்லும், அவ்வளோதான். எது வரைக்கும், மில்லர் மூமெண்ட் வரைக்கும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா செல்லும். ஆனால் ஃபுல்லாக என்ன ஆகாது, ரிவீல் ஆகாது. யோவான் வகுப்பாருக்கு வயிற்றுல என்ன ஆயிரும், அப்செட் ஆயிரும் சாப்பிட்ட சாப்பாடு. அதுதான் ரெவலேஷன் 10th சாப்டருடைய முடிவில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். ஸோ 1335 நாட்கள் காத்திருந்து சேருவன் பாக்கியவான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் டேனியல் புக் என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆயிடுச்சா, ஆயிடுச்சா இல்லையா? ஆயிட்டதுனால தான் இப்படி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன் ஓப்பன் ஆச்சு, ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், 1874 வந்துட்டாரு. எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கிறார். எக்ஸாக்டா இந்த டேட்டு என்னவும் பார்க்கறோம்னா லேவியராகமம் 25 நம்ம படிக்கக்கூடிய யூப்ளியினுடைய ஸ்டார்டிங்கும் இதுவா இருக்கு. அதே சமயத்துல 7ஆம் எக்காலம் துணிக்குது. 7ஆம் எக்காலம் மட்டும்தான் எக்ஸாக்டா சொல்லுது, ஒரே ஒரு மெசேஜா சொல்லுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையோட ராஜ்யமா ஆரம்பிக்குது. ரெவலேஷன் 11:15 நம்ம பார்க்கிறோம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது, எப்பொழுது? அவர் ஊதும் பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அப்படின்னு என்ன அர்த்தம்? the reign has begun. ராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஒரு மெசேஜ 7ஆம் தூதன் ஒருவர் எக்காலம் ஊதி சொல்லுவார்ன்றத கிபி 96லயே யோவான் என்ன பண்ணிட்டார்? பத்மதீவுல பார்த்துட்டாரு. அப்படின்னா வரலாறு அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். இது யார்கிட்ட நிறைவேறிச்சு? வேற ரசல் கிட்ட நிறைவேறிச்சு. வேற யார்கிட்ட என்ன பண்ணல? நிறைவேறல. அப்கோர்ஸ் ஈவன் செகண்ட் கமிங் டேட் ரசல் கண்டுபிடிக்கல. ஆனாலும் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்ற சத்தியத்தை பிரதர் ரசல் தவிர்த்து யாரும் என்ன பண்ணல? சொல்ல. செகண்ட் கமிங் பேசியிருக்கலாம், பார்பர் பேசியிருக்கலாம், பட் எக்ஸாக்டா ரெயின் என்னாச்சு, ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற பிரதர் ரசல் தான் என்ன பண்ணியிருக்காங்க சொல்றார். அப்போ கிளியரா ஒரு பாயிண்ட் என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் எக்காலம் தொனிக்குது. 7ஆம் எக்காலத்தினுடைய ஒரே மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு? ஆரம்பிச்சிச்சு. the reign has begun. பட் ஆனால் நமக்கு நல்லா தெரியும், ராஜ்யம் ஆரம்பிச்சிட்ட உடனே எப்படி கற்பனை பண்ணிக்க கூடாது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். எடுத்த உடனே சமாதான ராஜ்யத்துக்குரிய காலப்பகுதி இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய அனைத்து ராஜ்யங்களும் என்ன பண்ணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிச்சு நொறுக்கக்கூடிய வேலை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ அதுதான் அடுத்து என்ன சொல்றாருன்னா, மத்தேயுல ஆண்டவரே 24ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். அப்படின்னா என்ன சொல்றாரு? திருடன் இந்த இடத்துல யாரை அடையாளப்படுத்துது? திருடன் இந்த இடத்துல யார் அடையாளப்படுத்து? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திருடன் எந்த டைம்ல வருவான்னு வீட்டு எஜமானுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் என்ன பண்ணிருப்பான்? விழிச்சிருப்பான். வீட்டு எஜமான் இந்த இடத்துல யாரு? சாத்தான். கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு எஜமான் அறிந்திருந்தா தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அப்படின்னு இருக்கு இல்லையா? அது என்னது? கன்னமிட ஒட்டான். அதனுடைய அழகான டிரான்ஸ்லேஷன் ஒன்று நம்ம பிரதர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. It proclaims that Satan's house would be dug through. அப்படின்னா ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டினுடைய பேஸ்மெண்ட்குள்ள தோண்டி டெர்மைட்ஸ், அதாவது சின்ன சின்ன பாம் வச்சா என்ன ஆயிரும்? அப்படியா? அப்படின்னா ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி மறைமுகமாக வரணும்? என்ன ஒர்க் பண்ணணும் முக்கியமா? ஏன்? என்ன ரீசன்? அவர் பண்ண முக்கியமான ஒர்க் என்ன? ஏன் அவர் திருடன் மாதிரி வந்திருக்கிறாரு? அப்படின்னா அவர் வர்றது யாருக்கே தெரியல. சேட்டன் தெரிஞ்சிருக்கா வர்றது? இந்த வசனத்தின்படி பிசாசு தெரிஞ்சிருக்கா? கரெக்டா? இல்லைனா வீட்டு எஜமானுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் என்ன பண்ண மாட்டான்? அவன் விழித்திருப்பான் இருக்கு. அப்படின்னா ஆண்டவர் எப்படி தான் வர போறாரு? அப்படின்னா இப்ப தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காதா சாத்தானுக்கு? இப்ப தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கு. ஆனா வரும்போது தெரியுமா? தெரியாது. அப்படின்னா எப்ப தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு? சாத்தானுக்கு எப்ப தெரிஞ்சிருக்கும் ஆண்டவர் வந்துட்டாருன்னு? பிரதர் கண்டுபிடிச்சிட்டார். என் கேள்வி புரிஞ்சுங்களா? அதாவது ஆண்டவர், அதாவது சாத்தானுக்கு எப்போ தெரிஞ்சிருக்கு ஆண்டவர் வந்துட்டார்? வெரி குட் பிரதர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1874 1878 வரைக்கும் தான் இப்படி மறைமுகமாக இருந்திருக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பிங் சைன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? மகிமையில் உயிர் சேர்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்க்குறான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், எத்தனை பேர் ரெசரக்ட் ஆகிருப்பாங்க தெரியும்? நான் சொல்கிறது உதாரணம். உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 சயின்ஸ் 6 கால சபையின் பரிசுத்தவான்கள் ரெசரக்ட் ஆகி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1,00,000 சாகாமைக்குரிய ஜீவிகள் அட்மாஸ்பியர்ல திடீர்னு ஃபிளட் ஆகுது. எப்படி இருந்திருக்கும் பிசாசுக்கு? ஸோ இதுதான் நம்ம ஆண்டவர் இந்த இடத்துல எப்படி வர்றாருன்னா திருட மாதிரி வர்றாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வேற என்ன 1874 முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் நாளில் 7வது நாள், கரெக்டா? 7th கிரியேட்டிவ் டேக்குள்ள 7th டே. இது நமக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால ஆண்டவர் சொல்றார், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு என்னவா இருக்கிறாரு? ஆண்டவராக இருக்கு. அப்படின்னா ஓய்வு நாளை ஆளுகை செய்யக்கூடியவராக யார் இருக்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேற என்ன 1874 முக்கியம்? டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் ஆல் திங்ஸ், எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கக்கூடிய காலப்பகுதி ஆரம்பிக்குது. எந்த வசனத்தின் அடிப்படையில்? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம்
19 21 வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த வசனத்தை மட்டுமே எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன்னு தெரியல, அத்தனை வாட்டி பார்த்துருப்போம். ஸோ அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன் எப்படி சொல்கிறோம்? அப்போஸ்தலர் 3:21 வசனம் என்ன இருக்குது? எல்லாவற்றையும் சீர்படுத்தக்கூடிய காலம் வரும் வரை பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகம் அவரை எப்போ ஏற்றுக்கொள்ளாது? எப்போ பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துட்டாரோ அப்போ ஏற்றுக்கொள்ளாது. எப்போ இறங்கி வந்துட்டாரு? 1874. அப்படின்னா 1874 இறங்கி வந்துட்டாருன்னா எதுவும் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். திரும்ப கொடுத்தலின் காலப்பகுதி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. அட் த சேம் டைம் லவோதிக்கேயா கால சபையின்மை என்ன ஆகுது? ஆரம்பிக்குது. எதுலையே? 1874 என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் நிழல்ல 70 வாரம் தீர்க்க தரிசனத்தினுடைய நிழல்ல 70வது வாரம் ஆரம்பிக்கிறதும் அங்க. 70வது வாரம்னா நிழல்ல 70 வீக்ஸ் ப்ராஃபஸி இருக்கு இல்லையா, அதில் 70வது வாரம் ஆரம்பிக்கும்ல. அந்த லாஸ்ட் வீக்னுடைய எத்தனை வருஷம் அது? 7 வருஷம். 70 வாரம் தீர்க்கதரிசனம் ஞாபகம் இருக்குங்களா? கிறிஸ்மஸ் பாடத்தில் பார்ப்போம். ஸோ அதில் கடைசி வாரம் இருக்கு இல்லையா, கடைசி வாரம் எத்தனை வருஷம்? 7 வருஷம். அது எப்போ ஆரம்பிக்குது? கிபி 29 ஆரம்பிக்குது. கரெக்டா? அது நிழல். ஏன்னா அந்த கிபி 29 தான் முதலாம் வருகையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? வரார் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில். அதனுடைய இணை எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1874. ஏன்னா இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? செகண்ட் கம்மிங்ல வரார். அதுதான் இணை, parallel ages அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த டேட் என்ன? முக்கியமான டேட் 1878. என்ன நடந்துச்சு 1878ல? ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி சொல்றோம் ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு? கிபி 29 இருந்து 3.5 வருஷம் கழிச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு? உயிர் திடுறார். அதே மாதிரி இங்க 1874 இருந்து 3.5 வருஷம் கழிச்சு பரிசுத்தவான்களுடைய உயிர் தேர்தல் ஆரம்பிக்குது. இந்த இணைய தவிர்த்து வேற எதுனா ஸ்கிரிப்சர்ஸ் நமக்கு டைரக்டா சொல்லுதா? சாலமனுடைய ஆலயம் கட்டுறது 1 ராஜாக்கள் 6:1 நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். அவருடைய ராஜ்யபாரம் ஆரம்பிக்கக்கூடிய 4வது வருஷத்துல என்ன பண்றாரு? ஆலயத்தை கட்டுறாரு. இயேசு கிறிஸ்து இங்க ராஜ்யம் பாரம் பண்ண ஆரம்பிக்கிறது 1874ல. 4வது வருஷத்துல ஆலயம் கட்ட ஆரம்பிச்சிட்டார். ஆலயம் கட்டுறதுன்னா சபையினுடைய உயிர் தேர்தல் என்ன ஆயிடுச்சுங்க? ஆரம்பிச்சிருச்சு. இது ஒண்ணு. இதே ரெவிலேஷன்ல நம்ம 13th verseல பார்க்கிறோம். 14th chapterல பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் எழுது. எது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. 1878 இருந்து மரிக்கிறவர்கள் என்ன பண்ணுங்க? பாக்கியவான்கள் என்று எழுது. ஏன் எழுது? அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பார்வார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். அப்படின்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா 1878 இருந்து மரிக்கிறவங்க ட்ரெஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க, அப்படியே ஊழியம் அப்படியே செய்வாங்க. இப்போ ஊழியம் பண்ணிருக்கோம் நம்ம, என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறிப்போம், மறிச்சிருப்போமா, இமைப்பொழுதில் மறுவுமே அப்படியே ஊழியம் என்ன ஆயிட்டு இருக்கும் அந்த இடத்துல. அப்போ நம்ம ஊழியத்துக்கு என்னவே அழைப்பு என்ன ஆயிடுச்சு அந்த இடத்துல? முடிஞ்சு. அது ஒரு முடிவு இருந்துச்சுன்னா இங்க ஒரு இணையில ஒரு முடிவு இருக்கும்ல. கரெக்டா? இணையில ஒரு முடிவு இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 1878ல வேற என்ன நடந்துச்சு இந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதே கிபி 33 வருஷத்துல அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியில் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்ட்டார். அப்படின்னா அதே மாதிரி 1878ல மகா பாபிலோன் விழுந்தது. பாபிலோன் தேவனுடைய ஃபேவர்ல இருந்து என்ன ஆயிடுச்சுங்க? போயிருச்சு. என்ன ஆச்சரியம் பாருங்க, 1878ல பாபிலோன் ஃபேவர்ல இருந்து போகுது, இஸ்ரேல் என்ன ஆகுது ஃபேவருக்கு? அதே 1878ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வருது. யாக்கோபின் அந்த ரெட்டிப்பு அப்படின்னு பார்க்குறோம்ல, இஸ்ரேல்ட டபுள்ல நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதுக்குரிய ஸ்கிரிப்சர்ஸ்குள்ள நான் போல நமக்கு நிறைய என்ன பண்ணியிருக்கோம்னா பார்த்துருக்கோம். ஸோ அப்போ பெட்டாட்டிக்வா எக்ஸாக்டா 1878ல என்ன ஆகுது? அந்த இடத்துல ஸ்தாபிக்கப்படுறதை பார்க்குறோம். வேற என்ன பியூட்டிஃபுல் இந்த 1878 டேட்டில்? ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்குது இந்த 1878ல். பெட்டாட்டிக்வா கண்ணு முன்னாடி என்ன ஆகுது? ஸ்தாபிக்கப்படுது இஸ்ரேலில். இந்த பாயிண்ட்ல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்கு. மழை வருதா? அது இல்லை, ப்ராஃபஸி இல்லை, க்ரோனாலஜி இல்லை.
இஸ்ரேல் த டபுள் இருக்கு இல்லையா, அதாவது யூதர்கள் எந்த அளவுக்கு பிளெஸ்ஸிங் வாங்கினாங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ண போகிறாங்க, அவங்க தண்டனையை வாங்க போகிறாங்க. எதுலேருந்து எது வரைக்கும்? யாக்கோபின் மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் வரைக்கும் பிளெஸ்ஸிங். இயேசு கிறிஸ்துவோடைய எத்தனை வருஷம்? 1845 வருஷம். அது அப்படியே கிபி 33 1845 வருஷம் போட்டுன்னா எங்கே முடியும்? 1878ஓட என்ன முடியுது? இஸ்ரேலினுடைய அந்த தண்டனின் காலம் முடியுது. ஆசீர்வாதம் எங்கே ஆரம்பிக்குது? பெட்டாட்டிக்வால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. கரெக்டா? அப்படின்னா அந்த இருக்குல்ல, யாக்கோபின் மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் வரைக்கும் எத்தனை வருஷம்? 1845 வருஷம் இருக்கு இல்லையா? அந்த 1845 வருஷம் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும்னா அதுக்குள்ள எந்தெந்த காலப்பகுதியெல்லாம் வரும்? எந்தெந்த காலப்பகுதியில் அவசியம்? யாக்கோபின் மரணத்திலிருந்து நியாயாதிபதிகளின் காலம், ராஜாக்களின் காலம், சிறையிருப்பின் காலம். கரெக்டா? நியாயாதிபதியின் காலம் எவ்வளவு? 450. ராஜாக்களின் காலம் எவ்வளவு? 513. தேசம் முழுக்க பாழா போனது எவ்வளவு? 70 வருஷம். இந்த 3 முக்கியமான டேட்டை நீங்க ஒரே வருஷம் கூட மாறாம போட்டீங்கன்னா தான் 1878 வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 1878 கண்ணுக்கு முன்னாடி பெட்டாட்டிக்கோ என்ன ஆயிடுச்சு? இஸ்ரேல்ல ஸ்தாபிக்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 3 டேட்டும் குரோனாலஜியில் வால்யூம் 2 இருக்கிறது தான் வேதத்தின் அடிப்படையில் கரெக்டான டேட்டு. தேவன் லாக் வச்சிருக்கார் குரோனாலஜியில். அது தப்பு. 2043 தான் கரெக்ட், 2053 தான் கரெக்ட் இல்லை, ஃபேக். சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப கிளியராக தேவன் ஸ்கிரிப்சரில் என்ன பண்ணியிருக்காரு? நம்ம குரோனாலஜிக்கான மாபெரும் ப்ரூஃபே இந்த 1878 அப்படின்ற டேட்டில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து என்ன முக்கியமான டேட்டு? வெரி குட் பிரதர், 1881. இது என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 வார தீர்க்க தரிசனத்துக்கு வாங்க. அங்கே கிபி 36ஓட யாருக்கு முடிஞ்சு? யூதர்களுக்கு அழைப்பு முடிஞ்சு கொர்நேலியுக்கு என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. அங்கே காலிங் முடிஞ்சு. அதே மாதிரி 1881 என்ன ஆகுது? அறுவடையெல்லாம் முடியல. அப்படி எடுத்துக்கூடாது நம்ம. அதை ஜென்ரல் காலிங் முடியுது. இதை பற்றின ஒரு கிளியரான ஒரு புரிந்து கொள்ளுதல் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஜென்ரல் காலிங் முடியுதுன்னா எப்படி நாம் புரிஞ்சுக்கூடாதுன்னா அழைப்பு முடிஞ்சது அப்படின்னு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அதை நாம் எடுத்துக்கிட்டு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஏதோ கதவு அடைக்கப்பட்ட மாதிரி என்ன பண்ணாமல் நினச்சிப்போம். அப்படி நாம் நினைக்கக்கூடாது. அப்படின்னா 1881 பொதுவான அழைப்பு முடிஞ்சது அப்படின்னா என்ன அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அதனுடைய டைப்பு பார்க்கணும். டைப் எப்போ வரும்? 70 வாரம் தீர்க்க தரிசனம் முடியும் பொழுது யாருக்கான வாய்ப்பு போயிடுச்சு? யூதர்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான வாய்ப்பு போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆண்டவர் பொதுவாதான வாய்ப்பு ஓப்பன் பண்ணார். அந்த இடத்துல யாரோனா என்ன பண்ணலாம்? வரலாம். ஸோ 70 வாரம் தீர்க்கதரிசனம் முடிஞ்ச பிறகு யோவானுடைய ஞானஸ்தானம் என்ன பண்ணல? வேலை செய்யலை. அதை அப்போஸ்தலரில் என்ன பண்ணுறோம்? படிக்கிறோம். என்னங்க இவங்களுக்கு இன்னும் ஹோலி ஸ்பிரிட்டே வரலையே, என்ன பேப்டிசம் எடுத்தாங்களா இல்லையான்னு கேட்கும்போது இல்லை எடுத்திருக்காங்க, பட் ஜானுடைய பேப்டிசம் புரிஞ்சுக்கிறார் பவுல். அப்போ 70 வீக் என்ன இருக்கு போல இருக்கு, முடிஞ்சு. இதுக்கப்புறம் அது என்ன ஆகாது? வேலிடிட்டி போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஆன்டி டைப்பில் 1881 என்ன ஆச்சு? ஜென்ரல் காலிங் முடியுதுன்னா என்ன அர்த்தம்? அதாவது 70 வீக் ப்ராஃபஸி முடியும் போது நிழலில் எடுத்துக்கலாம். நிழல் பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம யூதர்களுக்கான அந்த ஸ்பெஷல் வாய்ப்பு என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு. கரெக்டா? 1881 வரைக்கும் என்ன வாய்ப்பு இருந்துச்சுன்னா யார் யாரெல்லாம் பிளேன் எண்ணில் இருக்காங்க? பிளேன் என்ன அர்த்தம்? நீதிமானாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க கிறிஸ்தவ மண்டலத்தில். அவங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ஹை காலிங் எல்லாருக்குமே. எதில் இருக்கிறதுனாலயே? என் பிளேனில் இருக்கிறதுனாலே. எப்படி? நிழலில் யூதர்களாக இருக்கிறதுனாலே அவங்களுக்கு எது ஓப்பனாக இருந்துச்சு? வாய்ப்பு ஓப்பனாக இருந்த மாதிரி இங்கே என் பிளேனில் இருந்ததுனாலே என்ன இருந்துச்சுங்க? வாய்ப்பு ஓப்பனாக இருந்துச்சு.
அந்த விஷயம் என்ன ஆகுது அந்த இடத்துல? ஜென்ரல் காலிங் க்ளோஸ் ஆகுது. ஜென்ரல் காலிங்னா என்ன? பொதுவான அழைப்பு. பொதுவாக என்ன பண்ணிட்டு இருந்தாரு? யார் வேணா இதுக்குள்ள என்ன பண்ணலாம்? என் பிளேன்ல இருக்கிறவங்க வரலாம். 1881 அப்படின்ற ஒரு டேட்டில் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 பேர் மகிமை அடைஞ்சிட்டு இருப்பாங்கன்னு வைங்க. மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்க? 44,000 இருப்பாங்கல்ல. அந்த 44,000க்கும் 1881 காலிங் என்ன ஆயிட்டு இருந்துச்சு? போயிடுச்சு, அடிச்சிட்டாரு. அப்போது 1,00,000 பேர் போயிட்டாங்க, 44,000 பேர் என்ன பண்ணியாச்சு? அழைச்சாச்சு. அப்போ என்ன ஆச்சு? அந்த இடத்துல வேற யாரும் எக்ஸ்ட்ரா அழைக்க முடியுமா? முடியாது. அப்புறம் எப்படி நாம் இங்கே உட்காந்துருக்கோம்? அந்த 44,000 பேரில் உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன், 1000 பேர் தான் சர்ச் கிளாஸ் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் எத்தனை வேக்கன்சி இருக்கும்? திரும்பி எத்தனை காலிங் கூப்பிடணும்? அதுக்கப்புறமா பொதுவாலாம் கூப்பிடல. 1881 வெறும் அந்த 43,000 பேருக்கு தான் என்ன காலிங் ஸ்பெசிஃபிக்காக. அந்த 43,000 பேர் திருப்பி உள்ளே வருவாங்களா? அதில் ஒரு 1000 பேர் தான் செலக்ட் ஆகிறாங்க வைங்க. திரும்பி எத்தனை காலிங் போகணும்? 42,000 பேர் வந்து என்ன பண்ணுவோம்? திரும்பி அதில் ஒரு 1000 பேர் தான் செலக்ட் ஆகிறான்னு வச்சுங்க. எத்தனை பேர் போகணும் காலிங்கு? 41,000 தான் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா போகணும். அப்படின்னா அப்படி போய் தான் என்ன பண்ணிருக்கோம்? இப்படி இருக்கிறோம். அப்படின்னா நம்ம மத்தியில் யார் ஜாஸ்தி? மேத் பிரகாரம் யார் தான் ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் கம்பெனி தான் யாருங்க ஜாஸ்தி. அதனால தான் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் கம்பெனி. இந்த கேல்குலேஷன் பாருங்க. இப்போ ஆக்சுவலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எப்படி போயிட்டு இருக்குது, எத்தனை பேர் கிரவுண்ட் லூஸ் பண்ணியிருக்கோம், அந்த அதுக்குள்ளே என்ன பண்ண வேண்டாம், போவேனா. இது இப்படி தான் என்ன ஆகிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. அதனால அவங்கவுங்க கிரவுண்ட் அவங்கவுங்க என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இல்லை நான் மிஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டேட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம், நம்ம போகலாம். ஸோ அடுத்த முக்கியமான டேட் என்ன? 1881 அப்புறமா. ஃபாஸ்ட்டாக சொன்னீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகலாம். ஏன்னா இப்போ தான் 1914 இருக்கோம். எங்கே இருக்குன்னு ட்ராவல் பண்ணோம், அங்கே வரைக்கும் போகணும். 1914 முக்கியத்துவம் என்ன? அவ்வளோதான். டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ், புறஜாதியாரின் காலம் முடிஞ்சு. சரியா? இதை எப்படி ராங் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடாது? புறஜாதியாரின் காலம் முடிஞ்சு, சபை வாய்ப்பு என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு அப்படின்னு ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா இது எதை பற்றி பேசுது? புறஜாதியாரின் காலங்கள் நிறைவேறும் வரை ஜெருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இஸ்ரேல் தேசத்தை பற்றி இது என்ன பண்ணுது? வசனம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுது. பட் இந்த ஜென்டைல் டைம் எந்த பேரலல்ஸும் என்ன பண்ணல, இல்லை. பேரலல் எதோட முடிச்சு தெரியுமா? 1881 பேரலல் முடிஞ்சு. ஏன்னா 70 வீக்ஸ் ப்ராஃபஸினுடைய பேரல் அங்கேயே முடிஞ்சு. எங்கேயே முடிஞ்சு? கிபி 29 பேரலல் எது? 1874. கிபி 33 பேரலல் எது? 1878. கிபி 36 பேரலல் எது? 1881. அதோட என்ன ஆயிடுச்சு? பேரலல் முடிஞ்சு. அதுக்கப்புறமா நம்ம பேரலல்ஸ் என்ன பண்ணக்கூடாது? எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும், இந்த 1914க்கும் சபையினுடைய மகிமையடைதலுக்கும் ஒரு துளி சம்பந்தமும் இல்லை. 1914 புறஜாதியாரின் காலங்கள் முடிஞ்சது. அதனால் ஜெருசலேம் புறஜாதியாரால் என்ன பண்ணப்படலை? மிதிக்கப்படலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1914 தான் கல் வந்து சிலை என்ன பண்ணிருச்சு? மோதிருச்சு. ஸோ மோதிட்டதுனால என்ன புரிஞ்சுக்கூடாதுன்னா, புறஜாதியாரின் ராஜ்யங்கள்லாம் காணாமல் போயிடும் இல்லை. ப்ராஃபஸி என்ன சொல்லுது? தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் அந்த சிலை எப்படி ஆயிடுச்சு? பதர் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பறந்து போல. எது வந்து அடிக்கணும்? அடுத்தது காற்று அடிக்கணும். அப்படின்னா கல் அடிச்சிருச்சா? அடிச்சிருச்சு. எந்த காலத்தில் அடிச்சிச்சு? 1914 அடிச்சுது. ஸோ அப்போ கிளியராக ஒரு பாயிண்ட் நமக்கு புரிஞ்சிருச்சு. இது அடிச்சதுனால தான் இப்போ எருசலேமை எந்த புறஜாதி நாடும் என்ன பண்ணல, இப்போ மிதிக்கல. ஏன்னா கல் வந்து என்ன ஆயிடுச்சுங்க? மோதிருச்சு. ஸோ எசேக்கியேலை நாம் அடுத்தது படிக்கிறோம், அதை கவிழ்ப்பேன் உரிமைக்காரனார் வரும் மட்டும் அது இல்லாத இருக்கும். எதை உரிமைக்காரன் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசனுடைய கம்ப்ளீட் சார்ஜை உரிமைக்காரனானவர் வாங்குறாரு. 1914 கம்ப்ளீட் சார்ஜ் இஸ்ரேல் தேசன் மீது இயேசு கிறிஸ்து எடுத்துட்டார். யோசிச்சு பாருங்க, 1914 அப்புறமா தொட முடியுதா இஸ்ரேலை? ஸோ கிளியரா இந்த இடத்துல இஸ்ரேலுக்கே இது தெரியாது. ஏன்னா இஸ்ரேலுக்கே தெரியாது அவங்க இப்போ யாருடைய அண்டரில் வந்துட்டாங்க? கிரைஸ்டனுடைய அண்டரில் வந்துட்டாங்க. என்ன ஒரு அருமையான விஷயம் பண்ணிட்டு வர்றாரு தெரியுங்களா? ஒரு பக்கம் புதிய எருசலேம் ஸ்தாபிக்கப்படுது, மேலே மகிமையடைந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிட்டாங்க? உயிர் தேர்ந்துட்டே வருவாங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பூமிக்குரிய ராஜ்யம் எங்கே ஸ்தாபிக்கப்பட்டு வருது? இஸ்ரேலில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டு வர்றாரு? ஸ்தாபிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வர்றாரு.
ஸோ இது நடந்துச்சு 1914. வேற என்ன முக்கியமான டேட் 1914 கிறிஸ்தவ மண்டலம் பொறுத்த வரைக்கும்? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முக்கியமாக ஃபர்ஸ்ட் பிளேக், முதலாம் வாதை 1914 என்ன பண்ணப்படுது? ஊற்றப்படுது. வாதைகள் 1914 தான் என்ன பண்ணுதுங்க? ஆரம்பிக்குது. 7 வாதைகள் என்பது என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் பிரதர்ஸ் எடுத்துருக்காங்க. எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 7 வாதைகள் வந்து கடைசி கால சபை சொல்லக்கூடிய ஒரு விட்னஸ்ஸு, அதுதான் 7 வாதைகள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சில ஃபாரின் பிரதர்ஸ் எடுத்திருக்காங்க. பட் அது ஸ்கிரிப்சராக நமக்கு என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நமக்கு மேட்ச் ஆகலாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிளியராக, உதாரணத்துக்கு 7th பிளேக் எடுத்துக்கனாலே அதுவே ஒரு சம்பவம். கரெக்டா? 7th பிளேக் சம்பவமா இல்லையா? சம்பவம் தான். அது என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சப்ஜெக்ட்லாம் கிடையாது அது. ஸோ அப்போ ஒரு பாயிண்ட் கிளியர் நமக்கு. 7 வாதைகளும் 7 சம்பவங்கள். அந்த முதலாம் வாதையில் பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு எப்படி அடி விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் இருந்த ராஜாக்கள் முறைமை என்ன ஆயிருதுங்க? முடிஞ்சு. கரெக்டாக முடிஞ்சது. ஏன்னா கல் வந்து 1914 மோதினதுனால பாதி இரும்பு பாதி களிமண் என்ன ஆயிடுச்சு? உடஞ்சு போயிடுச்சு. ஏன் கல் அடிச்சார்? கல் எடுத்து அடிச்சார். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில். வேற எதுனா எடுத்து அடிச்சிருக்கலாம்ல, கல் எடுத்து அடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி குட் பிரதர். தானியேல் ஏற்கனவே பார்த்துருக்கோம். நியாயப்பிரமாணத்தின்படி மிருகத்தோட ஒரு ஸ்திரீ என்ன பண்ணக்கூடாது? கலக்கக்கூடாது. இந்த இடத்துல மிருகம் யாரு? சிவில் கவர்மெண்ட்ஸ். வேசி யாரு? போப்பு மார்க்கம். கலந்துட்டாங்க. இப்போ நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் கல் எடுத்து என்ன பண்ணணும்? அடிக்கணும். அதை தேவன் என்ன பண்றாரு? தானியேல் 2ஆம் அதிகாரம் கல் எடுத்து அங்கதான் பார்த்து அடிக்கிறார். பாதி இரும்பு பாதி களிமண் இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ 1914 எல்லா கிங்டம்ஸும் யூரோப்பில் என்ன ஆகுது? உடஞ்சு போச்சு. இன்னைக்கு அப்படி ஒரு கிங்டம்ஸே யூரோப்பில் என்ன பண்ணல? இல்லை. அடுத்த முக்கியமான டேட் என்ன? 1917. ஏன்? செகண்ட் பிளேக். என்ன நடந்துச்சு? ரஷ்யன் ரெவல்யூஷன். செகண்ட் பிளேக். அடுத்தது இது ஏன் செகண்ட் பிளேக்லாம் போக போகிறது? அது 7 வாதிகள் சப்ஜெக்ட். அது நம்ம முக்கியமான சீக்வன்ஸ் மட்டுமே நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம 1931 ஏன்? 3வது வாதி. 3வது வாதியே யாரு? ஜெகோவா சாட்சிகள் தான் 3வது வாதியே. தேவன் ஜெகோவா சாட்சிகளை வாதியா தான் என்ன பண்ணியிருக்காரு? அனுமதிச்சிருக்கிறாரு. பெயர் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வரைக்கும் எப்படி தான் இருக்கிறாங்க? அவங்க வாதியா தான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. மிரல்றாங்க. பாபிலோன் யாரை பார்த்தாலே? ஜெகோவா சாட்சிகள். இது ஏன் JWன்றது நம்ம ஸ்கிரிப்சர்ல நிறைய வாட்டி பார்த்துட்டோம். அடுத்தது 1939 4வது வாதை, 2வது உலக யுத்தம். அடுத்தது இந்த 2வது உலக யுத்தத்தில் தான் 7வது தலை வருது. 7வது தலை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லரு போப்பு கூட அலையன்ஸ் போட்டு என்ன பிளான் போட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலையன்ஸ் 1000 வருஷத்துக்கு இருக்கணும்னு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாசி ரெஜிம் என்ன பண்ணாருன்னா போப்பு கூட பிளான் போட்டார். பட் அது என்ன ஆச்சுன்னு பார்த்தா முடிஞ்சு போச்சுன்றது நமக்கு நல்லா தெரியும். 7வது தலை இதோட என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு. 7th தலை ரெவலேஷன் 17 1945 முடியுது. அடுத்து 1945 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஈவெண்ட்டு அணுகுண்டு பயன்படுத்துகிறாங்க. அந்த சமயத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலக யுத்தம் முடியுது. யூதர்கள் திரும்பியும் முழுக்க வராங்க. அடுத்தது ஒரு மிக முக்கியமான டேட் 1948 அத்திமரம் துளிர் விடுது. எசேக்கியேல் 37 என்ன ஆகுது? எலும்புத்துக்கெல்லாம் மாம்சம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வருது. உலர்ந்த எலும்புகளுக்கு என்ன வருதுங்க? மாம்சமும் வருது. அடுத்த முக்கியமான டேட் என்ன? 1959 என்னது? 5th பிளேக். 5th பிளேக் என்ன? வேட்டிகன் II கவுன்சில். ஏன் வேட்டிகன் II கவுன்சில் 5th பிளேக்? என்னைக்கோ பார்த்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. அது போய் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் தப்புன்னு யாரையும் ஒத்துக்கிட்டாங்க? போப்பு மார்க்கமே லிஸ்ட் போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வேட்டிகன் II கவுன்சிலில் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த முக்கியமான டேட் 1967. ஏன் 6 days வார்? பிரதர் இப்போ தான் கிறிஸ்தவ மண்டலம் பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு ஏன் அப்படி தான் சீக்வன்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம்? இதை பார்க்குறோம். 6 days வார். சக்கரியா 12:6 அப்போ தான் என்ன ஆகுது? நிறைவேறுது. அடுத்த முக்கியமான டேட்டு 1983. ஏன் 6th பிளேக்? ஏன்னா இங்கிருந்து தான் 6வது வாதை ஆரம்பிக்குது. 6வது வாதை என்ன? இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன். தகவல் ஆனது என்ன ஆகுது? வெடிச்சு சிதற ஆரம்பிக்குது 1983 இருந்து. அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறது தான் 6ஆம் வாதைய. எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிட்டு இருக்குதா இல்லையா? இப்போ எப்படி இருக்குது? எங்கேயோ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் லாஸ்ட் 2 years ஏஜி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்த உடனே, ஜென்ரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த உடனே, சில முக்கியமான டூல்ஸ் ChatGPT இன்வென்ஷனுக்கு அப்புறமா உலகம் அப்படியே என்ன ஆயிடுச்சுங்க?
அப்படியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. அப்படியே எதை பற்றி வேணால் என்ன பண்ணிக்கலாம், இப்போ மனுஷன் எதை பற்றி வேணால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி எதை வேணால் என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். மெடிக்கல் பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கார் மெக்கானிக் பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸருக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது செதற தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த உலக அமைப்புகள் கொலாப்ஸ் ஆகும். அப்படி கொலாப்ஸ் ஆகும்போது தான் மிருகம், வலுசர்பம், கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்க வருவாங்க. ஸோ அது 6th பிளேகு. இதுக்கு அடுத்தது தான் என்ன 7th பிளேகு. அந்த 7th பிளேகில் தான் நிறைய விஷயங்கள் மகா உபத்திரவத்தில் என்ன ஆகும் நடக்கும். கோகு மாகோகின் யுத்தம், நிறைய விஷயங்கள் அதில் தான் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இப்போது அடுத்த முக்கியமான டேட் என்ன 1989. என்ன நடந்துச்சு இப்போ சோவியத் யூனியன் என்ன ஆகுது கொலாப்ஸ் ஆகுது. இது எந்த ப்ராஃபஸியில் நம்ம பார்த்தோம் 1989 எலியாவனுடைய ப்ராஃபஸியில் என்ன பண்ணோம் பார்த்தோம். ஏன்னா எலியா போய் நிற்பார், என்னென்ன வரும் ஃபஸ்ட்டு காற்று, பூமி அதிர்ச்சி, அக்னி, அதுக்கு பிறகுதான் மெல்லிய சத்தம். இதில் காற்று எதை அடையாளப்படுத்துது உலக யுத்தங்கள். பூமி அதிர்ச்சி எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோவியத் யூனியனுடைய கொலாப்ஸ். ஸோ இந்த பீரியட்னுடைய எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது சாம்ஸ் 83. அது இப்போ கிராஜுவலாக என்ன ஆகிட்டு இருக்குது போயிட்டுருக்குது, நடந்துட்டுருக்குது. சீக்கிரம் என்ன ஆக போகுது நடந்தது முடியவும் போகுது. ஏன்னா இப்போது ஈரான் அடிச்சது திருப்பி இஸ்ரேல் என்ன பண்ணிட்டான் அடிச்சிட்டான். அதெல்லாம் சும்மா தாங்க அடித்தாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க ஒன்றுமே இல்லைன்ட்டு. ஆனால் இப்போ அடித்து முடிச்ச பிறகு தான் தெரியுது. இப்போ லேட்டஸ்ட் நியூஸு அவங்களுடைய முக்கியமான, அதாவது எப்படியே வேர்ல்டு எப்படி நியூஸ் போடுறாங்கன்னா பயங்கரமான அடி அடிச்சுட்டு இருப்பான், சில பேரால் கத்த முடியாது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஈரானுடைய கதை என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. பயங்கரமான அடி அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அடிச்சுட்டான்றது என்ன பண்ண முடியல சொல்லிட்டா அசிங்கமாக என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் டூம் இருக்குல்ல இஸ்ரேலுக்கு, அதே மாதிரி ஈரானுக்கு ரஷ்யா 3 பேட்டரிஸ் கொடுத்துருந்தான் S300. அதாவது அயன் டூம் மாதிரி அது பாதுகாக்கும். அது ரஷ்யா மேடு. எத்தனை வச்சுட்டு இருந்தான் 3 வச்சுட்டு இருந்தான்ல. இஸ்ரேல் போய் அடிச்சதுல அந்த 3மே முடிச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்போ அவன்கிட்ட எதுவுமே இல்லை அவனுடைய வான்படையை பாதுகாக்கிறதுக்கு. இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா நேக்கடாக இருக்கான் ஈரான், என்ன வேணா என்ன பண்ணலாம் நடக்கலாம். இப்போ அயத்தல்லா கம்பெனி இப்போ 35 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு நீங்கள் திருப்பி இஸ்ரேல் என்ன பண்ணிருங்க அடிச்சிருங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரம் என்ன ஆக போகுது 83 முடியுதுடா. அடுத்த ஈவெண்ட் எது நடக்கணும் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கும். அப்படின்னா 6ஆம் அதிலிருந்து 7ஆம் அதிக்குள்ள என்ன பண்ணப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிகள் எல்லாம் எங்கே கூட்டி சேர்க்கப்படணும். ஏன்னா மிருகம், வலுசர்பம், கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலோகத்தில் உள்ள ராஜாக்களை அர்மகெடோன் என்னப்பட்ட இடத்திற்கு என்ன பண்ணுவாங்க அந்த அசுத்தாவிகள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூட்டி சேர்க்கணும்னு பார்க்குறோம். அர்மகெதோன்னா என்ன அர்த்தம் ஹர் மெகிதோன் அழிவின் எந்த பீரியடுக்கு வந்துட்டோம் 2வது பீரியடுக்கு ஒரு வழி என்ன வந்துட்டோம் 2வது பீரியட் என்ன மகா உபத்திரவ காலப்பகுதி அப்படின்றது பீரியட். இந்த பீரியடில் 4 முக்கியமான சம்பவங்கள் நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரிலிஜியஸ் ஈவெண்ட்ஸ், அப்படின்னா அரசியல் மதம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள். இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் கடைசியாக தன்னுடைய அரசியல் மதம் சார்ந்த விஷயங்களை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவான் மகா உபத்திரவ காலத்தில். அடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுதாய ஸ்ட்ரக்சர் ஒன்று வச்சுட்டு இருக்கான மனுஷன் அதையும் காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவான். இதெல்லாம் எப்போ தான் நடக்கும் மகா உபத்திரவ காலத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய வேலை ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவடைய பிள்ளைகளுக்கு நடக்குமா நடக்காதா மகா உபத்திரவ காலத்தில். ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவடைய பிள்ளைகளுக்கு மகா உபத்திரவ காலத்தில் வேலை இருக்கா இல்லையா இருக்கு. யார் அது திரள் கூட்டம். ஸோ திரள் கூட்டத்தினுடைய ஏன்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் திரள் கூட்டம் அவங்களுடைய மாபெரும் வேலை எங்கே இருக்குது மகா உபத்திரவ காலத்தில் இருக்குது. அடுத்தது 4வது முக்கியமான ஈவெண்ட் என்ன நடக்க போகுது இஸ்ரேல் சம்பந்தப்பட்டது. இஸ்ரேல் மீது படையெடுத்து வர்றது, இஸ்ரேல் ரட்சிக்கப்படுறது. ஸோ மகா உபத்திரவ காலத்துக்கு உள்ளதான் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா புது உடன்படிக்கையும் ஸ்தாபிக்கப்பட போகுது, முற்பிதாக்களோட உயிர்த்தேர்தல் நடக்க போகுது, கிறிஸ்தவ மண்டலம் அளிக்கப்பட போகுது. எதுக்குள்ள மகா உபத்திரத்துக்குள்ளதான் புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட போகுது, முற்பிதாக்கள் உயிர் தேட போகிறாங்க, கிறிஸ்தவ மண்டலம் என்னாக போகுதுங்க அழிக்கப்பட போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போது இந்த 4 கேட்டகரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் சில ஆர்டரை பார்த்துட்டோன்னா அந்த 4 கேட்டகரியை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு இப்போ என்ன நடக்க போது அடுத்தது சாம்ஸ் 83 என்ன ஆகுங்க நடக்கும்.
நடந்துட்ட பிறகு சுற்றி இருக்கக்கூடியவங்க ஒரு பெரிய த்ரெட்டா என்ன பண்ண மாட்டாங்க, இஸ்ரேலுக்கு இருக்க மாட்டாங்க. அது நல்லாவே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியராகவே கண்கூடாவே அந்த ப்ராஃபஸி இப்போ நிறைவேறது தெரிய வருது. சாம்ஸ் 83 முடிஞ்ச உடனே யார் ஒன்றா சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு? மிருகம், வலுசர்பம், கள்ளத்தீர்க்கதரிசி. யார் யாராவது? சிவில் கவர்மெண்ட், போப்பு மார்க்கம், ப்ராட்டஸ்டன்ஸ் ஒன்றா சேருவதற்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. இவங்க சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? பூலோகத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களை ஒரு இடத்துக்கு என்ன பண்ண போறாங்க? கூட்டி சேர்ப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்து சேருவாங்களா? அப்படி இல்லை, ஏதோ ஒரு யுனைட்டிக்கு என்ன பண்ண போறாங்க? வரப்போறாங்க. ஏன் அப்படி ஒன்று சேர்க்கிறார் அப்படின்றதுக்கு செப்பனியால நம்ம படிக்கிறோம். செப்பனியா 3:8 படிங்க. ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் அழியும். ஸோ அப்போ கிளியரா சொல்றாரு. ஏன் கூட்டி சேர்க்கிறாரா? ஒரே இடத்துல கூட்டி சேர்த்தா ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? முடிச்சிடலாம். சிம்பிள் லாஜிக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே ஒரே எக்கனாமிக்குள்ள வரதுக்கு ட்ரை பண்றாங்களா? குளோபல் எக்கனாமிக்குள்ள வந்தாச்சா? அப்போ குளோபல் எக்கனாமிக்குள்ள தேவன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வர. குளோபல் எக்கனாமி தமிழ் எப்படி சொல்லலாம்? உலகளாவிய பொருளாதாரம். ஒரே மாதிரியான எக்கனாமிக்குள்ள என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா வரும். அப்படின்னா அப்படியே சேர்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்ட்ரோக்ல எல்லாருமே என்ன பண்ணிடலாம்? முடிச்சிடலாம். ஒன்று அஃபெக்ட் ஆச்சுன்னா எல்லா இடத்துலையும் என்ன ஆகுங்க? ஆட்டோமேட்டிக்கா அஃபெக்ட் ஆயிரும். உதாரணத்துக்கு இப்போ வந்து பிரிக்ஸ் மாநாடு போட்டிருக்கிறாங்க. நம்ம டாலருக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? தனியாக ஒரு கரன்சி வச்சுக்கலாம். யூரோப்பியன் யூனியன் அவங்க ஒரு கரன்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஏறக்குறைய 26 நாடுகள் கரன்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கரன்சி போச்சுன்னா கொலாப்ஸ் ஆகுமா? அப்போ யூரோப் கொலாப்ஸ் ஆச்சுன்னா? ஸோ அப்போது இந்த நிலைமைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃப்யூச்சரில் நடக்க போது. மிருகம், வலுசர்பம், கள்ளத்தீர்க்கதரிசி எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செட்டப்புக்கு வந்துடலாம். இப்படியே விட்டால் எல்லாம் என்ன ஆயிரும்? கையை மீறி போயிடும்னு ஏதோ ஒரு செட்டப் வர போகிறாங்க. அது என்ன செட்டப்புன்னு தெரியல. ஆனால் அந்த செட்டப்பே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செட்டப்புக்குள்ளே எல்லாரும் வர்றதுனால ஈஸியாக எல்லாரும் என்ன பண்ண போகிறாரு? அழிக்க போகிறாரு. இதுக்காக இவங்க ஒரு கோஆப்ரேஷனுக்குள்ள இந்த மிருகம், வலுசர்பம், கள்ள தீர்க்கதரிசி இணைய போகிறாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அதிகாரத்தில், இந்த ஒரு 6ஆம் ஆதிக்கு அப்புறமா தான் ஒரு முக்கியமான எச்சரிப்பை நம்ம ஆண்டவர் கொடுக்கிறார். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டைம் பீரியட்ல ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. நீங்க உங்களுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. எப்போ? இவங்க 3 பேர் அலையன்ஸ் போட போறாங்கல்ல, ஒரு மாபெரும் மாற்றம் உலகத்தில் நடக்கும்ல. அந்த மாற்றம் உலகத்தில் நடக்கும் பொழுது நம் மத்தியில் அநேகர் எதை படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா? வஸ்திரத்தை கரைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு அர்த்தம், நிறைய பேர் அந்த சமயத்துல கிரவுன் என்ன பண்ணலாம்? அப்ப அந்த சமயத்துல கிரவுன் லூஸ் பண்ணா பிரதர், அதுக்கும் என்ன வேணும்? யாருன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்ல. என்ன ஆக போகுது? ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும் நடக்காதா? நடக்கும். ஆனா அந்த ரீப்ளேஸ்மெண்டா வரக்கூடியவங்க அழைப்பு எப்படி ஓடி முடிக்கணும்? அவங்க தான் ஸ்தேவான் வகுப்பார். எப்படி ஆதிகால சபையில் ஃபர்ஸ்ட் ஸ்டீஃபன் மரிச்சாரோ அந்த மாதிரி இங்க இந்த ஸ்தேவான் வகுப்பார் என்ன பண்ணி ஆகணும் இதுக்குள்ள. ஏன்னா அங்கே தான் ஸ்பிரிட் பிகேட்டில் என்ன ஆகும் அவங்களுக்கு நடக்கும். அந்த பிரதர்ஸ்னுடைய ஸ்பீட் எப்படி இருக்கும்? அது இன்னும் நடக்கலை, வரப்போகிறாங்க. யார் அது தெரியல. ஏன் வரப்போகிறாங்க? ஏன்னா இங்கே என்ன பண்ணிட்டாரு? நிர்வாணமாக நீ நடக்காத, நான் நடப்பேன். வந்தால் ஸ்தேவான் வந்துடுவார். எங்கே இருக்கார் அவர்? எங்கேயோ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க, பாபிலோன்லேயோ எங்கேயோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. இந்த வெல்கம். ஸோ அப்போது இந்த டைம் பீரியடில் தான் 1 மணி நேரம் அதிகாரம். யார் கூட அலையன்ஸ் போட போகிறாங்க? இந்த புரட்சி செய்யக்கூடிய ஜனங்கள் யூரோப்பியன் கவர்மெண்ட்ஸோட அலையன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா போடுவாங்க. இந்த சமயத்தில் தான் 7ஆம் தூதன் தன் கலசத்துள்ளது ஆகாயத்தில் என்ன பண்ணிடுறாரு? ஊத்துறாரு. அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்துள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய சத்தம் வந்துருச்சு. அப்படின்னு அர்த்தம், இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் டன். யார் சொன்ன மாதிரி? சிலுவையில் ஆண்டவர் சொன்ன மாதிரி. அங்கே தலை முடிஞ்சாச்சு, இங்கே சரீரம் என்ன ஆயிடுச்சுங்க? கம்ப்ளீட் என்ன பண்ணிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அடுத்தது யாருக்கு என்ன தெரிய வரும்? அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிஞ்சது தான் பேசணும் வந்து. நாமோ
ரட்சிக்கப்படவில்லை. இப்பதான் கண்டுபிடிக்கும். இப்ப கேள்வி, முக்கியமான கேள்வி, சொல்லுங்க, பிராக்டிக்கலா எப்ப கண்டுபிடிப்பாங்க இது திரள் கூட்டம்? இந்த வார்த்தை திரள் கூட்டுக்கிட்டு இருந்து எப்போ வரப்போகுது? அதான் முடிச்சுட்டு எப்படி கண்டுபிடிப்பாங்க? இல்லைங்க சிஸ்டர், தன்னோடு இருந்தவங்க காணோம் அப்படின்றது கூட அது நம்மளே நியாயம் இருக்கிற மாதிரி ஆயிரும். அப்படின்னா நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான், பட் எக்ஸாக்டா எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதெல்லாம் சிஸ்டர், அதெல்லாம் தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அத்திமலம் துளுலாம் போனாலும் நான் சீலா இருக்கிறேன், ஓகே. பட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம கதை முடிஞ்சிருக்கு அப்படின்றது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கிறாங்க. எப்போ? அது பிரதர், அதான் வந்து எலியா எலிசா பிரிந்தெல்லாம் வந்து நாம் சொல்கிறோம்ல, அப்படின்னா அது எப்படி ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிப்பாங்க? இப்போ ப்ராக்டிக்கலாக சொல்கிறதுனா, இப்போ ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்கிறோம். இப்போ இதே மாதிரி தான் ஒரு நாள் ஒரு டேயில் என்ன பண்ண போகிறாங்க, எல்லாருமே கண்டுபிடிக்க போகிறோம். சர்ச் என்ன ஆயிடுச்சுப்பா, முடிஞ்சு. அப்போ எப்படி கண்டுபிடிப்பாங்க? இந்த வசனம் சொல்லணும்ல, அறுப்பு கால் சப்ஜெக்ட் எடுப்பாங்களாமா? அதான் சப்ஜெக்ட் கூட என்னென்ன எடுப்பாங்க? சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வாதைக்குள்ள நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா என்னாங்க தெரியுங்களா? நகரம் 3 பங்கா பிரிஞ்சது அப்படின்னு வரும். என்ன நகரம்? பாபிலோன் என்னக்கூடிய நகரம். ஏன்னா மிருகம், வலு சர்ப்பம், கள்ளத்தீர்க்கதரிசி என்ன பண்ணாங்க, சேர்ந்தாங்களா அந்த கோஆபரேஷனு. 6ஆம் வாதியில் கோஆபரேஷன் சேர்ந்தாங்களா 3 பேரும். அது என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வாதியில் உடஞ்சிரும். அது உடஞ்சி விழும்பொழுது அந்த கோஆபரேஷன் என்ன தெரிஞ்சு போச்சு? என்ன தெரிஞ்சிச்சு? அதுவும் உடஞ்சிச்சு. நம்மளுடைய எல்லா ஹோப்பும் என்ன ஆயிடுச்சு? உடஞ்சி. ஆமா, இதெல்லாம் யாரு நடக்க போகுது? யாருக்கு பார்க்க போகுது? யாருக்கு? பிரதர் பால்மாலி ஒன்று சொல்லுவார், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது சொல்லும் போது பிரதர் பால்மாலி சொல்லுவார், அவர் சொல்ற மாதிரி நான் சொல்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர்ஸ் வருத்தப்படாதீங்க, ஒரு உண்மையா சொல்றேன், நாம நிறைய பேர் இங்க இருக்கிற நிறைய பேர் அப்படின்னு அவர் சொல்லுவார், நான் சொல்ல. பிரதர் பால்மாலி சொன்னதை நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்றேன். நிறைய பேர் சர்ச் கிளாஸா போறது இல்லை. அப்படின்னா இது பிரதர் வந்து டிமோட்டிவேட் பண்றதுக்காக சொல்றாரா? பிரதர் பால்மாலி இல்ல. இது உண்மையா? உண்மை. ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எப்படின்னா என்ன பண்ணணும்? போனோம். அதுதான் இந்த சமயத்துல வேற எதுனா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதா? முக்கியமான ஒரு ரோல் இருக்கா? நம்ம யாருன்னா ஒரு பிரதர் பத்தி பேசுறது இருக்குதா? யாருன்னா ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றேன், யாரோ ஒருத்தர் மோசமா நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மள ஹர்ட் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணலாம்? இருக்கட்டும், பண்ணிக்கிட்டோம், நம்ம வேலையை என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அவர் ஏன் அப்படி பண்ணார் தெரியுமா, அவர் என்ன தெரியுமா, அவர் தெரியுமா பேசிருந்தோம்னா பேசிட்டே இருக்கலாம். அப்புறம் கண்டுபிடிச்சிருவோம் எது இதுவாயிடுச்சுன்ட்டு, சர்ச் முடிஞ்சுன்னு. பிரதர் இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணிடுவோம்? சில சமயத்தில் சபையினுடைய பிரச்சனைனா நம்ம தலைமையில தூக்கி என்ன பண்ணிப்போன்னு பார்த்தீங்கன்னா வச்சிருவோம். பிரதான மேய்ப்பர் என்ன பண்ணிப்பாரு? பார்த்துப்பாரு. அழைப்பியும் தெரிந்து கொள்ள உறுதிப்படுத்துறது யாருடைய வேலை? நம்மளுடைய வேலை. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த சமயத்தில் நான் தீமை பேசுறேன்னா என்ன பண்ணிக்கலாம்? பேசிக்கலாம். ஆனால் அது என்ன ஆகாது. நம்மள தீமை பேசினா யார் வந்துருவாருன்னு மறந்துட வேண்டாம். ஸ்தேவான் வந்துருவாருன்னா ரீப்ளேஸ்மெண்ட் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸ்தேவான் வருவார், தீமோத்தியெல்லாம் என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கிறாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிரும். ஸோ ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது உடையும் போது இவங்க என்ன பண்ணிடுவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் அமைதலுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? போவாங்க. என்ன வரும்? கண்டிப்பா ஜீல் வருமா? அழுக வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம்? வாய்ப்பு என்ன பண்ணிட்டோம்? இழந்துட்டோம். அடுத்தது இழந்துட்டோம், சரி என்ன பண்ணலாம்? ஜீல். அப்பவே அந்த எலியா சொன்னாரு, யாரு? சபை. அப்ப பார்த்தா அந்த எலியா வேற என்ன பண்ணோம்? காணோம். சரி இப்போவாது என்ன பண்ணலாம்? ஓடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போய் மிகப்பெரிய வேலையை என்ன பண்ணுவாங்கன்னா செய்வோம். கிரேட் கம்பெனி
ஸோ நம்ம பார்க்குறோம் பேபிலோனில் ஒருவேளை இப்போ ஸ்பிரிட் பிகேட்டல் நடந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, திரள் கூட்டம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உன்னத பாட்டு 6:1 நம்ம படிக்கும் போது, உன் நேசர் எங்கே போனார், ஸ்திரீகளின் ரூபவதியே உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார், உன்னோட கூட நாங்களும் அவரை தேடுவோம். அப்படின்னா இந்த வசனம் எதை அடையாளப்படுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரள் கூட்டம் தான் போய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா விட்னஸ் பண்ணுவாங்க. மேசியா தான் யாரு, மேசியா யாரு, இயேசு கிறிஸ்து தான் மேசியான்னு என்ன பண்ணுவாங்கன்னா திரள் கூட்டம் என்ன பண்ணிடும், விட்னஸ் பண்ணும், சத்தியத்தை சொல்லுவாங்க. யாருக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு. திரள் கூட்டம் போய் என்ன பண்ணும், சத்தியம் சொல்லும். அப்போ திரள் கூட்டத்தில் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர், சில பேர் என்ன பண்ணிக்கலாம், ஏற்றுக்கலாம். யாரை, இயேசு கிறிஸ்து தான் மேசியான்னு. அவங்க தான் ஹோலி ரெம்னன்ட், அவங்க தான் மீந்திருக்கக்கூடிய யூதர்கள். இந்த சமயத்தில் தான் வருவாங்க. யார், ரஷ்யான்றல புட்டின் வராரோ அல்லது புட்டினுக்கு அடுத்த இருக்கக்கூடிய அதிபர் வராரோ தெரியாது, ஆனால் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அப்போ இந்த சமயத்தில் தான் மீதியாக இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன வந்துட்டாங்க, விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க விசுவாசத்துக்குள்ளே வர வச்சுட்டு திரள் கூட்டம் தன்னுடைய ஓட்டத்தை என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சிருவாங்க. கிரேட் கம்பெனி ரெசரக்ட் ஆகி போயிடும். இப்போ யார் தான் இருக்கிறது, ஹோலி ரெம்னன்ட் தான் மீந்திருக்கிறாங்க. கோகு வந்தாச்சு உள்ள, என்ன பண்ணுவாங்க, ஜபிப்பாங்க, வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஜபிப்பாங்க. யோயல் 2 நம்ம படிக்கிற மாதிரி. அப்போதான் முற்பிதா அவங்க புது உடன்படிக்கைக்குள்ள என்ன பண்ணியாச்சு, இப்போ வந்தாச்சு. யாரு, ஹோலி ரெம்னன்ட். இஸ்ரேல் கூட என்ன பண்றாரு, புது உடன்படிக்கை தேவன் போட்டுட்டார். அந்த புது உடன்படிக்கைக்குள்ள மீகா 5:5-6 நம்ம படிக்கிறோம் இல்லையா, 7 அதிபதிகளையும் 8 அதிபதிகளையும் அசீரியன் நம்முடைய அரண்மனையை மிதிக்கும் போது அவனுக்கு விரோதமாக எழுப்புவேன்னு தமிழ்ல இருக்கும். ராங் டிரான்ஸ்லேஷன், எழுப்புவோம்ன்றது சரியான டிரான்ஸ்லேஷன். யார் எழுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோலி ரெம்னன்ட். ஜபத்தின் மூலமா என்ன பண்றாங்க, எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் தான் யார் எழுந்து வரப்போகுது, முற்பிதாக்களை என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுந்து வர போறாங்க. ஸோ நம்ம பார்க்குறோம். அப்படி வரும்பொழுது தான் நாம மீகாலே அப்படியே நீங்க படிச்சீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிம்ரோத்தின் தேசம் அந்த இடத்துல அழிக்கப்படும் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சம்பவத்தின் போது தான் பாபிலோன் என்ன ஆகுங்க, அழிக்கப்படும். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த சமயத்தில் மத்தியஸ்தர் ஆளுகை என்ன ஆகுங்க, ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் ஏன் இந்த சீக்வன்ஸ் நம்ம பார்த்தோம், மகா உபத்திரவத்தினுடைய 4 நடக்கக்கூடிய 4 முக்கியமான கேட்டகரியை புரிஞ்சுக்கணும்னா இந்த சீக்வன்ஸை நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். மகா உபத்திரவத்துக்குள்ள பொலிட்டிக்கல் ரிலிஜியஸ் ஈவெண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கும். அதுதான் நம்ம பார்த்த மாதிரி. ஸோ இந்த 3 அமைப்புகளும் ஒன்றா சேருவாங்க. பட் அது சேர்றது என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா மகா உபத்திரவத்தில் அழிஞ்சிரும். அடுத்தது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிருகம் வலு சர்ப்பம் கள்ளத்தீர்க்கதரிசி சேர்றாங்கல்ல, அந்த ஆவி எப்படி இருக்கும்னு வசனத்தில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவைகள் தவளைகளுக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள் அப்படின்னு இருக்கும். தவளைகள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ரெஃபரன்ஸ் எங்கே போகும், எகிப்தினுடைய தவளைகள். அங்கே என்ன மட்டும் இருந்துச்சு, எப்படி இருந்திருக்கும் அந்த எகிப்து, வெறும் தவளைகளாக என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். திடீர்னு போனால் வீட்டில் போனால் என்ன இருக்கும், தவளை இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாக்கெட்டில் கைவிட்டா என்ன வரும், தவளை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அப்படிதான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எகிப்து முழுக்க வாதைன்னா அப்படி தானே இருக்கும். அந்த மாதிரி மிருகம் வலு சர்ப்பம் கள்ள தீர்க்கதரிசி சேரும் போது அவைகள் தவளைகளுக்கு ஒப்பான அசுத்தாவிகள் அப்படின்னு அழகாக பிரதர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. உலகம் ஃபுல்லாக அந்த பொய் என்ன ஆகும் இருக்கும். அது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இப்போ எவ்வளோ பொய் என்ன இருக்கு, எங்கே போனாலும் என்ன இருக்குது. நீங்கள் சோஷியல் மீடியா எடுத்து பாருங்க, எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்க, வெறும் பொய் மட்டும் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அஜெண்டா ஃபியூச்சரில் என்ன பண்ணுவாங்க, பரப்புவாங்க. அந்த டைமில் தான் சபைக்கு பெரிய டெஸ்ட்டே, அவங்க ஒன்றா சேரக்கூடிய சமயத்தில் தான். ஸோ அதுதான் நம்ம பார்த்த 1 மணி நேரம்னு பார்த்தோம். ஸோ கடைசியில் 7th இதுவில் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க சர்ச் குளோரிஃபை ஆயிடுது. ஸோ அந்த சமயத்தில் அடுத்தது ரிலிஜியன், பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், சொசைட்டி கம்ப்ளீட் கொலாப்ஸ்குள்ளே என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படின்றத பார்க்குறோம். அந்த ஒரு மாஸ் கன்ஃபியூஷன் எப்படி இருக்கும் கடைசி வாதையில் அப்படின்றது தான் நம்ம 7ஆம் வாதையில் பார்க்குறோம். ஸோ ஒரு பாயிண்ட் அழகாக சொல்லியிருக்கிறாங்க, டியூரிங் த 7th plague த கிரேட் கம்பெனி வில் ஹேவ் செவரல் திங்ஸ் டு அக்காம்ப்ளிஷ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா 7ஆம் வாதையில் 1 விஷயம் 2 விஷயம் இல்லை, திரள் கூட்டம் செய்ய வேண்டிய வேலை எக்கச்சக்கமாக என்ன பண்ணுதா இருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம், பயங்கரமான ஒரு ஊழியம் யாருக்கு இருக்கு, திரள் கூட்டத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுதான் நம்ம ஆபக்கூக்கில் என்ன பண்ணுறோம்
படிக்கிறோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் அந்த ரியலைசேஷன் எப்போ வரும்? அரை மணி நேரம் அமைதியில் அப்போ வரும். அப்போ தான் உணர்றாங்க நாம் அறுப்பு காலம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு. உணர்ந்துட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணணும்? என்ன வேலை? ஒரு வேலை பார்த்தோம், யூதர்களுக்கு என்ன பண்ணோம்? ட்ரூத்தை விட்னஸ் பண்ணோம். வேற என்ன ஒர்க்? ரெவலேஷன் 14:19 அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினி என்னும் பெரிய ஆலையில் போட்டான். யாரு பூமியின் திராட்சை பழங்கள்? பாபிலோன். இந்த இடத்துல அறுக்கக்கூடிய தூதன் யாரு? திரள் கூட்டம். ரெவலேஷன் 14 சாப்டர் படிக்கும் போது படித்தோம். அது எப்படி திரள் கூட்டம்ன்றது நம்ம என்ன பண்ண போறதில்ல, போறதில்ல. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபிலோனை அறுத்து தேவனுடைய கோபாக்கினி என்னும் ஆலையில போடுற வேலை யாருது? திரள் கூட்டம். அப்படின்னா பாபிலோன், ஏன் பாபிலோன், அது ஏன் ஆன்டிகிரைஸ்ட் சிஸ்டம்ன்றத வேர்ல்ட் லெவலில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வேலை யார் தான் செய்ய போறாங்க? திரள் கூட்டம். சாதாரண வேலையா? எப்படின்னா யோசிச்சு பார்த்துருக்கோம்னா, திரள் கூட்டம் எதுக்கு முன்னாடியே போய் சேரணும்? யாக்கோபின் இக்கட்டு காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணும்? கோகு வரத்துக்கு முன்னாடி திரள் கூட்டம் என்ன பண்ணும்? கோர்ஸ் முடிக்கணும். கரெக்டா? அது மகா உபத்திர காலத்துல நடக்கணும். அப்படின்னா திரள் கூட்டம் எப்படி போவோம்? செத்தா போவோமா இல்லை அப்படியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? செத்தா தானே ரெசரக்ஷனு, அனஸ்தாசிஸ். எப்படி சாவோம்? வயசாயா சாவாங்க திரள் கூட்டம். அப்படின்னா நமக்கு சபை கடைசி கால பாதாங்க ரத்த சாட்சியா மறிக்குமா மறிக்காதான்ற டிபேட்குள்ள போக வேண்டாம். அது எப்படின்னா இருக்கட்டும், அதுக்கு டைரக்ட் ரெஃபரன்ஸ் சிலது இருக்கு, சிலது இல்லை. ஆனா 100% கன்ஃபார்ம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரள் கூட்டமா எப்படி தான் சாகணும்? திரள் கூட்டமா இருக்கிறவங்க ரத்த சாட்சியா தான் சாகணும். அப்படின்னா ரத்த சாட்சியா சாகுறது அப்படின்றதுலாம் என்ன ரொம்ப பெரிய விஷயமா என்ன பண்ணான்னு யோசனை. திரள் கூட்டம் கூட ரத்த சாட்சியா தான் என்ன பண்றாங்க, சாவறாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ சாதாரண ஒர்க் அது. இதெல்லாம் யார் செய்யறாங்க? திரள் கூட்டம். யாருக்கு ஜீல் இல்லைன்னு சொல்றோம்? பிராக்டிக்கலா சொல்றேன், ஜீல் இல்லாதவர்களை நாம் எப்படி சொல்லுவோம்? ஜீல் இல்லைன்னா என்னென்னலாம் பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்க, நான் சொல்ல. அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்? இருந்து என்ன வராது? இல்லை நான் கரெக்டாக பேசினா கரெக்டாக பேசுன்னு சொல்லுங்க, இல்லை தப்பாக பேச சொல்லிருக்கு. இதெல்லாம் தானே ஒரு அடையாளங்கள். எப்படி எப்படி ஆவில் ஜெனிப்பிக்கப்படுதலுக்கான அடையாளங்கள் எப்படியோ அந்த மாதிரி இந்த கிரைட்டீரியாக்கான ஒரு அடையாளங்கள் இது எல்லாமே, இல்லையா? ஸோ அப்போ இப்படி இருக்கிறவங்க எப்படி ஆயிட போறாங்க? அப்படின்னா என்ன புரியுது? எந்த மேன்ஷனுக்கு போனோம்னாலும் என்ன ஆகணும்? அந்த இடத்துல கேரக்டர் டெவலப்மெண்ட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா போக முடியும். ஸோ கடைசியில் அவங்களும் க்ளோரிஃபை ஆயிடுறாங்க. போகும்போது கண்ணீர் என்ன பண்ணிடுறாரு? தரிசிடுறாரு. யாருடைய கண்ணீரை? கிரேட் கம்பெனி. எங்கே போகலாம்? இங்கேயா? இப்போவா? யார் முடிவு பண்ணணும்? நாம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இஸ்ரேல் பார்க்குறோம், அந்த இன்வேஷனில் தான் புது உடன்படிக்கைக்குள்ளே வந்து முற்பிதாக்களை என்ன பண்ணுறாங்க? எழுப்புறது மட்டும் இல்லாமல், நல்லா பாருங்க, மீகா 5:6 இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்கள் உட்புறமாய் பட்டயத்திற்கு இறக்குவார்கள். அப்படின்னு என்ன ஆகுது? இஸ்ரேலுக்கு எதிராக கோகு வரக்கூடிய சமயத்தில் தான் கிறிஸ்டியானிட்டி அழியுது. ஈக்குவலாக பேரலாக என்ன ஆகுது? இந்த சம்பவம் நடக்கும்போது அதுவும் என்ன ஆகுதுங்க? அழியுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாம் அழிஞ்ச பிறகு தேவன் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். இது முடிஞ்சு, மகா உபத்திரம் முடிஞ்சு. எந்த காலப்பகுதி ஆரம்பிக்குது? மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதி ஆரம்பிக்குது. வெள்ளாடு செம்மறியாடு ஓமை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ஓமை ஆரம்பிக்கும் போது தான் கர்த்தர் மகிமை பொருந்தினவராய் தன்னுடைய சகல தூதரோடும் வருவார். சகல தூதர் யாரு? 1,44,000 பேரோட என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வருவாங்க. அந்த சமயத்தில் பூமி எப்படி மாறும்? பூமி முழுவதும் எப்படி இருந்த பூமி இப்போ என்ன ஒரு வழியா ரெஸ்ட் எடுக்கும். இலைப்பாரி அமைந்திருக்கிறது, கம்பீரமாய் முழங்குகிறார்கள். ஸோ அந்த சமயத்தில் சொல்லுவாங்க, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். அப்படின்னா என்ன ஆகும்? யூதர்கள் புது உடன்படிக்கை ஏற்றுக்கொள்கிறாங்க. முற்பிதாக்களுடைய ரூல் ஆரம்பிச்சிருச்சு. தோத்து போயிட்டோன்றத எல்லா உலக ஜனங்களுக்கும் நியூஸாக என்ன ஆகுது? ஸ்ப்ரெட் ஆகுது. யார் போய் சொல்ல போறாங்க? காலைல பிரெயின் டிஸ்கஷன்ல பார்த்த மாதிரி தான் இதில்
கோகனுடைய படையில் எஸ்கேப் ஆனவங்க தான் போய் என்ன பண்ண போகிறாங்க? இவ்வளோ பெரிய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும். என்னென்ன அப்போ முக்கியமாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செத்து போனவங்கலாம் இஸ்ரேலில் என்ன பண்ணிட்டாங்களாம்? உயிரோடு வந்துட்டு இருக்காங்க. இந்த பைபிளில் செத்து போனவங்கலாம் திரும்பி உயிரோடு என்ன பண்ணிட்டு இருக்காங்களா? வந்துட்டு இருக்காங்களா? ஆபிரகாம், ஐசக், ஜேக்கப்ல என்ன பண்ணிருக்காங்களா? வந்துட்டு இருக்காங்களா? முற்பிதாக்களுடைய லீடர்ஷிப்பை எடுத்த உடனே எல்லா கவர்மெண்ட்டும் அப்படியே அக்செப்ட் பண்ணி எல்லா ஜாதிகளும் வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. ஸோ யார் யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள். அதுதான் நம்ம பார்க்குறோம் சக்கரியா 14:17. அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை. அப்படின்னா இனிஷியலா என்ன பண்ணுவாங்க? எடுத்த உடனே முற்பிதாக்கள் அன்றில் வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்போ எப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு? எது தூண்டும்? உதாரணத்துக்கு நம்ம பார்த்த மாதிரி ஒரு கண்ட்ரி ஏற்றுக்குதுன்னு வைங்களேன், அந்த கண்ட்ரிக்கு மட்டும்தான் கிங்டம் பிளெஸிங் போகும். அதை பார்த்துட்டு ஒரு வழியாக என்ன பண்ணிடுவாங்க? வந்தே ஆகணும். என்ன பண்ணிடுவாங்க? வந்துடுவாங்க. இப்போ வந்த பிறகு தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் தெரிய வரும். நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்? கான்சக்ரேட் பண்ணணும். கான்சக்ரேட்னு அர்த்தம் அர்ப்பணிக்கணும். இப்போ எப்படி இடுக்கமான வாசல் வழிக்கு அர்ப்பணிக்கிறோம், அப்போ அவங்க எந்த வழிக்கு அர்ப்பணிக்கணும்? ஹைவே ஆஃப் ஹோலினஸ்னு ஒரு வழி இருக்குது. அது என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த வாழ்க்கை முறைக்கு உங்களை அர்ப்பணிக்கணும். எவ்வளோ டைம் கொடுக்குறாரு? மினிமம் 100 years டைம் கொடுக்குறாரு. ஏசியா 65:20 படிக்கிற மாதிரி. அதுக்குள்ள கூட நான் நடக்க ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க? செகண்ட் டெத்துக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. அப்படின்னா எசேக்கியேல் 39 நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். 39:9 வீட்டில் போய் படித்து பாருங்கள். 9 - 16 வரைக்கும் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகு மாகோகு யுத்தம் நடக்கும்ல, அந்த யுத்தம் நடந்தால் எப்படி முடிஞ்ச பிறகு இருக்கும்? அதை கிளீனிங் பண்ணுற ப்ராசஸ் இருக்கும்ல, அந்த கிளீனிங் பண்ணுற ப்ராசஸ்ஸு எப்படி இருக்கும்னு இருக்கும். உதாரணத்துக்கு படிக்கிறேன் பாருங்க. இஸ்ரேலின் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வலைத்தடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகள் எடுத்து எரிப்பார்கள். அடுத்தது, அவர்கள் வெளியிலிருந்து விறகு கொண்டு வராமலும் காடுகளில் வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். எந்த ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள்? கோகனுடைய ஆயுதங்களை எடுத்து என்ன பண்ணுவாங்களாமா? எரிப்பார்கள். அவர்கள் தங்களை கொள்ளையிட்டவர்களை கொள்ளையிட்டு தங்களை சூறையாடினவர்களை சூறையாடுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இதை லிட்டரலாகவும் எடுத்துக்கலாம். இது ஸ்பிரிச்சுவல் மீனிங்காக பிரதர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வசனத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் வம்சத்தார் தேசத்தை சுத்தம் பண்ணும்படி அவர்களை புதைத்து தீர 7 மாதம் ஆகும். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, 7 மாதம்னா தீர்க்க தரிசனத்தில் என்னங்க? எத்தனை வருஷம்? 210 வருஷம். பிரதர்ஸ்னுடைய கருத்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நடக்கலாம் நடக்காமலே போகலாம். வெளியரங்கமான ராஜ்யம் ஆரம்பிச்சிட்ட பிறகு, முற்பிதாக்கள்லாம் உயிர் தேர்ந்துட்ட பிறகு, ஒரு கரண்ட் ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்க? இங்கே தான் இருப்பாங்க இல்லையா? அந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த குழிக்குள்ள இருக்கவங்களை உயிரோடு எழுப்புவதற்கு முன்னாடி கம்ப்ளீட் செட்டப் என்ன பண்ணணும்? மாற்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் செட்டப் மாற்றினா இப்போ இருக்கக்கூடிய எந்த செட்டப் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அதுதான் பார்க்குறோம். இஸ்ரேல் வம்சத்தார் தேசத்தை சுத்தம் பண்ணும்படி அவர்களை புதைத்து தீர. அப்படின்னா கம்ப்ளீட் செட்டப் என்ன பண்ணணும்? முற்பிதாக்கள் கீழே மாற்றணும். ஒருவேளை அந்த கம்ப்ளீட் செட்டப்பை மாற்றத்துக்கு 2-10 years என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். அதுக்கப்புறமா யாருடைய எழும்பி வருதல் நடக்கலாம்? குழிக்குள்ளிருந்து வரக்கூடியவர்களுடைய எழும்பி வருதல் ஒருவேளை நடக்கலாம் அப்படின்றது பிரதர்ஸ்னுடைய பாயிண்ட். பட் 1000 ஆண்டு அரசாட்சி முடியும் பொழுது பாவத்தினுடைய ஒரு ட்ரேஸ் கூட என்ன பண்ணாதுங்க? இருக்காது. மத்தியஸ்தர் யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார்? பிதா கிட்ட என்ன பண்ணிடுவார்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். யாரெல்லாம் அழிக்கப்பட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில்? வெள்ளாடுகள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? அழிக்கப்பட்டிருக்கோம். ஸோ பர்ஃபெக்டாக என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். ஸோ கடைசி பீரியடுக்கு வந்தாச்சு. என்ன பீரியட் அது? லிட்டில் சீசன். ஸோ சிம்பிளாக லிட்டில் சீசன் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தினுடைய வேற காட்சி தான் அது. எப்படி? ஏன்னா லிட்டில் சீசனில் நம்ம பார்க்குறோம், லிட்டில் சீசனில் பாஸ் ஆனவங்கள தேவன் என்ன சொல்கிறாரு? அவர்கள் இனி மறிக்க மாட்டார்கள். அப்படி நான் அவங்களுக்கு சாகாமையா இருக்கு உலக ஜனங்களுக்கு இல்லை. அப்படின்னா தப்பு பண்ணா செகண்ட் டெத் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தேவன் எப்படி சொல்றாரு? இனி மறிக்க மாட்டார்கள் அப்படின்னு. சூப்பர் பிரதர். தேவன் பிராமிஸ் பண்றாரு ஆஃப்டர் லிட்டில் சீசன் அதில் பாஸ் ஆகிற யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? தப்பே பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவர்கள் இனி மறிப்பதில்லை. அப்படின்னா கிளியரா ஏதேன் தோட்டத்தில் டெஸ்ட்டு கீழ்ப்படிதலுக்கான டெஸ்ட்டு. ஆனால் இங்கே லிட்டில் சீசனில் கீழ்ப்படிதலுக்கான டெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா அது 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ளே கீழ்ப்படிதலுக்கான டெஸ்ட்டு. 1000 ஆண்டு அரசாட்சியில் கீழ்ப்படிஞ்சு யார் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்களோ
அவங்க தான் லிட்டில் சீசன் டெஸ்ட்டுக்கே குவாலிஃபைடு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? லிட்டில் சீசன் டெஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் ஆகணும்னா, இப்போ புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம்னா 10th பாஸ் பண்ணால் தானே +2. அந்த மாதிரி 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ள கீழ்ப்படிதலை காண்பிச்சு வந்தாதான் லிட்டில் சீசன் டெஸ்ட்டுக்கே குவாலிஃபிகேஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக முடியும். ஆனால் லிட்டில் சீசன் டெஸ்ட் எதுக்கான டெஸ்ட் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதலுக்கான டெஸ்ட் கிடையாது, விசுவாசம் இருக்குதா இல்லைன்றதுக்காக தான் டெஸ்ட். எப்படி புரிஞ்சுக்கலாம்? வஞ்சனை திடீர்னு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சனை வருது. அந்த வஞ்சனையில் முழு விசுவாசத்தை யார் மேலே வைக்கணும்? அவங்க தேவன் மேலே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கணும். ஏன் தேவன் இப்படி வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அவருடைய எல்லா சிருஷ்டிகளும் யுகா யுகத்தில் எவ்வளோ திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் வந்தாலுமே, என்ன நடந்தாலுமே, எப்பொழுதும் தன் மீது முழு விசுவாசம் உள்ள சிருஷ்டிகளாக இருக்கணும் தேவன் என்ன பண்ணுறாரு? விரும்புகிறார். ஸோ அப்படி நான் கிளியரா என்ன மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனே என்ன நடந்தாலும் சரி உங்களுடைய மெத்தட் தான் கரெக்டுன்ற ஃபெய்த்துக்குள்ளே என்ன பண்ணணும்? ஜனங்க இருக்கணும். அப்பேற்பட்ட ஜனங்களை புடமெடுத்து எடுக்கக்கூடிய வேலை தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் சீசன். ஸோ அந்த லிட்டில் சீசனில் யார் ரிலீஸ் ஆகிறான்? ஏன்னா மத்தியஸ்தர் ஆளுகை ஆரம்பிக்கும் போது சாத்தான் முழுவதுமா குழிக்குள்ளே இருப்பான். லிட்டில் சீசனில் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் பொழுது நமக்கு நல்லாவே தெரியும் என்ன ஆகும். மறுபடியும் அப்படியே ஸ்கிப் பண்ணுறேன் நான். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சிக்க வருவாங்க. வரும் பொழுது கடைசியாக அவங்க பூமியை எங்கும் பரம்புவார்கள். அந்த சமயத்தில் பிரியமான நகரத்தையும் பரிசுத்தவானுடைய பாளையத்தையும் வளைக்கும் பொழுது அக்னி வந்து அவர்கள் என்ன பண்ணிடுங்க? பட்சித்து போடும். சாத்தானால் வஞ்சிக்கப்படக்கூடியவர்கள், பிசாசு எல்லாம் அழிக்கப்படுவார்கள். சதா காலங்களும் வாதிக்கப்படுவார்கள்னு என்ன அர்த்தம்? இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்றது சதா காலங்களும் என்ன இருக்கும்? லெசன்ஸாக இருக்கும். யார் இருந்தா? லூசிஃபர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அப்படின்றது சதா காலம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெசன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் மனுஷன் தப்புக்குள்ளே போவானா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு எல்லா பிரச்சனைக்கும் எண்ட். இனி என்ன இல்லை? அழுகை இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை. அப்போ நாம் எங்கே இருப்போம்? அங்கே லிட்டில் சீசன் முடிச்சிட்ட பிறகு நாம் எங்கே இருப்போம்னு கேட்குறேன். எந்த மேன்ஷனில் இருப்போம்? கே மேன்ஷனா? கே ஓகே. அப்படின்னா சாகாமைக்குரிய ஜீவிகள் வாழக்கூடிய மேன்ஷன் இருக்கலாம். இல்லை பிரதர், எனக்கு திரள்கூட்ட மேன்ஷனே போதும் பிரதர் இருக்கலாம். இன்னொன்று இருக்கு, அது என்னது? செகண்ட் டெத். அதுவும் நம்ம ஆப்ஷன் தான், பட் அது சொற்பந்தான். உலக ஜனங்கள் ஃபார் எவர் சந்தோஷமாக இருப்பாங்க. இவ்வளோ பெரிய பிளான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? வச்சிருக்கிறாரு. இவ்வளோ பெரிய பிளான் அங்கே பார்க்கும்பொழுது இப்பேற்பட்ட தேவன், இப்பேற்பட்ட பிளான், இப்பேற்பட்ட அழைப்பு, நாம் என்ன பண்ணலாம்? சிந்திக்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராஃபஸினுடைய சீக்வன்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நாம் கிறிஸ்துவின் சபையாக மாற தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.